योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. தொடர்ந்து அதே சங்கரன் இன்னொரு உருவத்துல சதா நடந்துட்டே இருந்த சங்கரன் ஒரே இடத்துல உட்கார்ந்து விட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். சஞ்சாரம் பண்ணிட்டே இருந்தது போய் ஒரே இடத்துல நம்ம பகவானே பகவத்பாதாளுடைய விவேக சூடாமணி, ஆத்மபோதம், தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், அப்புறம் சங்கர விஜயத்தில் வர குருஸ்துதி, ஹஸ்தாமலக்கியம், இந்த 5 எண்ணத்தையும் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கான். அதுல ஆத்மபோதத்துக்கு மொழிபெயர்க்கிறதே பகவானே சொல்றார், ஆத்மாவின் போதமரும் ஆசானாம் சங்கரன் அவ் ஆத்மாவுக்கு அந்நியன் ஆவனோ. ஆத்மபோதத்தை அருளக்கூடின அந்த சங்கரன் ஆத்மாவிலேந்து அந்நியன் இல்லையே. அவன் ஆத்மஸ்வரூபிதானே சங்கரன். என்னிடத்துல இருந்துட்டு இன்று தமிழ் சொல்வானும், இப்ப எங்குள்ள இருந்துட்டு தமிழ்ல அதை மொழிபெயர்த்தவனும் அன்னவனன்றி மற்ற யார்? அந்த சங்கரனை தவிர வேற யாரு? அந்த சங்கரனே தான் இப்ப எனக்குள்ளேயும் இருக்கான். பகவத்பாதாள் கீதா பாஷ்யம் எழுதத்த ரமண பகவானை நாம் பல வழியில பார்த்து ஆஸ்வதிக்கிறது உண்டு. இப்ப நம்ம இந்த சங்கரரும் ரமணரும் அப்படிங்கிற டாபிக்கா இருக்கிறதுனால சங்கராவதாரத்துக்கு நம்ம தட்சிணாமூர்த்தியே மௌனத்தை விட்டு வந்தார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ரமண பகவானோட ஜென்மத்துக்கு சங்கரரே நாம பிரமாணமா சொல்றேன். என்ன பிராமணியம்னா, கீதா பாஷ்யம் தொடங்குறத உபோத்காத பாஷ்யம். முதல்ல கீதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், பகவத்கீதைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். அதுல பகவத்பாதால சொல்றா, அந்த பகவான் இந்த பிரபஞ்சத்தோட ஸ்திதிம் சிகிர்ஷுகும், உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு 2 வித தர்மத்தை உபதேசம் பண்ணினார். நிவர்த்தி தர்மம், பிரவருத்தி தர்மம். த்விவிதோஹி வேதோக்தோ தர்மஹா நிவர்த்தி லக்ஷணா பிரவருத்தி லக்ஷணஸ்ச. அதுவும் நிவர்த்தினாக பூர்ணமான ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம வித்யை. பிரவருத்தி லட்சணத்துக்கு புலகன் புலஸ்தியன் முதலான மரீச்சி முதலான பிரஜாபதிகளை அதுக்கு உற்பத்தி பண்ணினார். சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்களை முதல்ல அவளை சிருஷ்டி பண்ணி நிவர்த்தி தர்மம் கிராகயாமாசா. அவளை நிவர்த்தி நிறுத்தர்களா இருந்தா, ஞானிகளாவே இருந்தா, லோக விவகாரத்துக்கு பிரவேசமே பண்ணலையவா. ஆத்மனிஷ்டர்களாவே ஆத்ம ஜானிகளாவே இருந்துட்டா சனக சனந்தன சனாதன சனத்குமாரர்கள். அவாமுகமாத்தான் இந்த லோகத்துல அப்பப்போ ஞானசாஸ்திரம் பிரச்சாரம் ஆகணும். ஞானத்துக்கு ஒரு சோர்ஸ், ஞானத்துக்கு ஒரு சோர்ஸ். அந்த சோர்ஸ்ல இருந்து இப்போ ஒரு மரம் முளைச்சு வருதுனாக்கா அது என்ன மரம் அப்படின்னு எப்ப தெரியும்? அது மரமா வந்தப்புறம் இலையெல்லாம் கழுத்தப்புறம் இந்த மரம் தெரியறது. அந்த வித்து
போடுறவன் வித்து யாரு போட்டிருக்கானோ அவனுக்கு தெரியும் இது இந்த மரம்ங்கிறது. அந்த பீஜத்திலேருந்து கிளர்த்து வருது. அந்த பீஜம் இல்லாட்டா ஒரு மரம் முளைக்காது இல்லையா? அந்த மாதிரி எனிதிங் வித் ஃபார்ம், மேனிஃபெஸ்டட் ஃபார்ம் should have an unmanifested source. ரூபத்துல தெரியற எல்லாத்துக்குமே, வியாகிருதமா இருக்கிற எல்லாத்துக்குமே அவ்யாகிருதமா ஒரு மூலம் இருந்தாகணும். அப்படி மகான்கள்லாம் அப்பப்போ பிரகாசிக்கிறாளே, அவெல்லாம் பிரகாசிக்கிறதுக்கு அவ்யாகிருதமா ஒரு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ்ல இருந்து தான் அப்பப்போ அது வருது, ரிசர்வாயர்ல இருந்து ஃபில் ஆயிக்கிறது. லலிதா சஹஸ்ரநாமத்துல அம்பாள் யாரு? பிரகிருதி தான். பிரகிருதினா என்ன? நமக்கு தெரியற எல்லாம் பிரகிருதிக்குள்ள அடக்கம். க்ஷேத்திரம், ஃபீல்டு, அந்த ஃபீல்டுக்குள்ள எல்லாம் அடக்கம். பிரகிருதியில என்னென்ன இருக்கு அப்படின்னாக்கா எல்லாம் இருக்கு. ஜடம், சேதனை எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அந்த பிரகிருதியில இந்த குரு ஞானோபதேசத்துக்கு பிரகாசிக்கிறதுக்கு ஒரு சோர்ஸ் சொல்றது லலிதா சஹஸ்ரநாமத்துல குருமண்டல ரூபிணி நமஹா அப்படின்னு. எப்பப்போ நமக்கு ஞானோபதேசம் வேணுமோ, அதனால இது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. ஒரு ஜீவன் ஞானோபதேசத்துக்கு தகுதி அந்த ஜீவனுக்கு வந்துடுத்தானா எங்கிருந்தோ அந்த ரிசர்வாயர்ல இருந்து ஏதாவது ஒண்ணு பிரகாசிக்கும், ஒரு ரூபத்தை எடுத்து வரும். வித்யாரண்ய சுவாமிகள் இடத்துல சொல்றார், ஒரு மரம் கூட உபதேசிக்கும். மனுஷன் வேணுங்கிறது இல்லையா? வேணுமானாக்கா முதல்ல உனக்கு தகுதி இருக்கானாக்கா உனக்கு உபதேசம் பண்றவன் இல்லாம நீ கஷ்டப்படவே மாட்டேன். எல்லாரும் கேப்பா, இந்த காலத்துல ஞானிகளை பார்க்க முடியுமா? அதெல்லாம் அந்த காலத்துல இருப்பா, இங்க எங்க ஞானிகள்? உனக்கு நீ தகுதி ரமண பகவான் கிட்டே இந்த கேள்வி வருது. பகவான் கிட்ட கேட்கிறார், ஞானத்தை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர். அதுக்கு பகவான் சொல்றார், யூ டிசர்வ் இட் அண்ட் ஓன் இட் அப்படிங்கிறார். முதல்ல நீ டிசர்விங் ஆயிட்டேனாக்கா, உனக்கு தகுதி வந்துடுத்தானாக்கா ஞானம் எங்கிருந்து வேணா பிரகாசமாகலாம். அந்த தகுதியை சம்பாதிச்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த தகுதி இருக்கிறவாளுக்கு ஞானோபதேசம் பண்றதுக்கு நம்ம பௌராணிகமான பாஷையில சொன்னோம்னாக்கா, அந்த ஞானமூர்த்திகளா இருக்கிற சனகாதிகளே அப்பப்போ பிரகாசமாகறாம். மிருதித கஷாயாய தமசப் பாரம் தர்ஷயதி பகவான் சனத்குமாரா தம் ஸ்கந்தயிதி ஆச்சக்ஷதே அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. சனத்குமாரனுக்கு என்ன பேரு? பௌராணிகர்கள் என்ன பேரு கொடுத்திருக்கான்னா ஸ்கந்தன் அப்படின்னு பேரு கொடுத்திருக்கா. உபனிஷத்து சனத்குமாரன் அப்படின்னு சொல்றது, அத பௌராணிகர்கள் ஸ்கந்தன் அப்படின்னு கூப்பிடுறான். தம் ஸ்கந்த இத்தி ஆச்சக்ஷதே, தம் ஸ்கந்த இத்தி வதந்தி. சுப்பிரமணியன் அப்படின்னு 5 பிரிவா அந்த கதை சொல்லியிருக்கா, எப்படி சனத்குமாரர் சுப்பிரமணியனா பிறந்தார் அப்படின்னு. வேற விஷயம் நமக்கு இவ்வளவு புரிஞ்சுட்டா போரும். ஸ்கந்தனும் சனத்குமாரனும் ஒண்ணுதான். சனத்குமாரர் தான் சுப்பிரமணியனா அவதாரம் பண்றார். இதுங்கிறது புராண கதை. சுப்பிரமணியன் எதை ரெப்ரசென்ட் பண்றார்னா ஞானத்தை. ரொம்ப நமக்கு புரியாத ஒரு விஷயம் உண்டு, நம்ம ரொம்ப இன்டலெக்சுவலா போனோம்னாக்கா, வேதாந்தபரமா போனோம்னாக்கா நமக்கு ரொம்ப இன்டலெக்டுக்கு அப்பீலிங்கா இருக்கும், புத்திக்கு அப்பீலிங்கா இருக்கும். அப்புறம் இந்த முருகன், விஷ்ணு, சிவன் அப்படியெல்லாம் பார்த்தா அர்த்தமே இல்லாம இருக்கும். அதுவே நம்ம அனுபவ மண்டலத்துல பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது ஒவ்வொன்றும் இட் ரெப்ரசன்ட்ஸ் சர்டன் ஃபேக்டர் ஆஃப் ஹியூமன் சைக்கி. சைக்கின்னு சொல்ல முடியாது, ஸ்பிரிச்சுவல் சைடு. ராமகிருஷ்ணருக்கு சில பேரை பார்த்தா அவ இன்ன இஷ்ட தெய்வத்தோட இருக்கிறவான்னு தரிசனமே கிடைக்குமா. ஏன்னா அந்த ஒரு பாவத்தை பிடிச்சுன்னு தான் அவளால மேல வர முடியும். சுப்பிரமணியன்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்றது? எப்பவுமே நமக்கு பார்த்தா பிரம்மச்சரியம், தபஸ், ஞானம், சுத்த ஞானமூர்த்தி. அப்படிதான் முருகன் இருக்கான். அந்த சுப்பிரமணிய ஸ்வரூபமா தான் ரமண பகவான காவியகண்ட கணபதி முனிக்கு தரிசனம்.
அதனால அவர் கீர்வாண சேனாபதே அப்படின்னு கூப்பிட்டார். யத் பூர்வம் ஸ்ருதி பாரதர்ஷி திஷணோ துவைபாயனோ தியாருஹத் பஷாத் போதகலா விதூத திமிர சங்காபஹ சங்கரஹ தத் சம்பிரத்யகிலாவனீதலஜுஷாம் ஆச்சாரிய சிம்ஹாசனம் தேவத்வாம் பிரதிவிக்ஷதே நரதனோ கீர்வாண சேனாபதே. அப்படியே ஞானஸ்வரூபமா தானே ரமணரும் இருந்தார். சுத்த ஞானஸ்வரூபமா இருந்தார், கலர்ப்பில்லாத ஞானம். அதனாலே அது அவ்யவகாரியமா இருந்துடுத்து, வெளியில எந்த விவகாரமும் இல்லாம இருந்துடுத்து. எதுவும் எழுதல, தானா எதுவும் எழுதல, யாராவது கேட்டு எழுதி கொடுத்த புஸ்தகங்கள் தான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற புஸ்தகங்கள் எல்லாமே. எழுதி கொடுங்கோன்னு ரொம்ப பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணின்னு எழுதி கொடுத்த புஸ்தகங்கள் தான் நமக்கு இன்னைக்கு அவைலபிளா இருக்கிற கொஞ்சம் இருக்கிற கிருதிகள். பகவானா எதுவுமே எழுதல, யாராவது கேட்கும் பதில் வரும். ஒருத்தர் கேட்டார், பகவானே ஞானிகளுக்கு மனசு இல்லைங்கிறேன், அப்புறம் நாங்க கேட்கறத பர்ஃபெக்டா பதில் எங்கிருந்து வருது? அதுக்கு பகவான் சொன்னார், the source from where the question arises, from the same source the answer also comes. அந்த கேள்வி எங்க உதிக்கிறதோ அந்த இடத்துலயே பதில் இருக்குப்பா, அதனால்தான் you are convinced. இல்லாட்டா உனக்கு எப்படி நான் சொல்றது திருப்தியா இருக்கும்? பதில் இங்கிருந்து வருது, கேள்வி அங்கிருந்து வருது, அவ்வளவுதான். தானா எதுவுமே எழுதல, தானா எதுவுமே பிரவர்த்தி பண்ணல, தான் யாருகிட்டையும் வெளியில ஒரு வியக்தி கிட்ட போய் படிக்கல, எல்லாமே மாறுபாடா இருக்கும். வெளிப்படையா சங்கரரும் ரமணரும்னு பார்த்தோம்னா, பகவத் பாதாள் காலடியில பிறந்து சம்பிரதாயத்தை அனுசரிச்சு குருவை தேடிண்டு மத்திய பிரதேசத்துக்கு போய் கோவிந்த பகவத் பாதாள் கூட 2 வருஷம் இருந்து, அதுக்கப்புறம் காசியில உபனிஷத் பாடம் பண்ணி, காசியிலேந்து யாத்திரையா நடந்து போய் ரிஷிகேஷம், ஹரித்வாரம், பத்ரி வர போய், பத்ரியிலேந்து பாஷ்ய ரச்சனை பண்ணி, அங்கிருந்து திருப்பி வியாச ஆஜ்ஞைப்படி நடந்து பிரயாகத்துக்கு குமார்ல பட்டனை பார்த்து மாகிஷ்மதிக்கு மண்டலமிஸ்வரர வாதத்துல ஜெயிச்சு அப்படியே நடந்து தட்சிண திக்குக்கு போக ஸ்ருங்கேரி போய், கர்நாடக தேசத்துல ஸ்ரீபேலி போய், அப்படியே கேரளத்துக்கு கேரளத்துல அம்மாவோட அந்தியத்துக்கும் அம்மாவோட முக்திக்கும் தான் பக்கத்துல இருந்து, அங்கேருந்து திருப்பி திராவிடத்துக்கு தமிழ்நாடு அப்படியே தமிழ்நாட்டுல பல தேசங்களும் சஞ்சாரம் பண்ணி இப்படியே போய் காஷ்மீர் பரியந்தம் போய், இப்படியே என்ன யாத்திரை இது, ரொம்ப விசித்திரமா இருக்கு. வெளிப்படையா லைஃப்ல ரமண பகவானோட வாழ்க்கையில ஒரே ஒரு யாத்திரை தான். அந்த யாத்திரை ஞானத்துக்கு அப்புறம். ஞானத்துக்கு முன்னாடின்னா நமக்கு அப்படித்தான் சொல்ல வேண்டி இருக்கு. பிறந்தது திருச்சுழியில, மதுரையிலேருந்து கொஞ்சம் தூரக்கு இருக்கிற கிராமம். பூமிநாத சுவாமி அங்க முக்கியமான கோவில், சுந்தரர் பாடின கோவில். அந்த பூமிநாத சுவாமி கோவில் பக்கமே இருக்கு அந்த வீடு, பகவான் பிறந்த வீடு. சுந்தர மந்திரம் இப்போ ரமணாசிரமம் வச்சுட்டு இருக்கான். அந்த இடத்துல பகவான் பிறந்தது ஆர்திரா தரிசனம் நாளைக்கு ராத்திரி சமயத்துல புனர்வசு நட்சத்திரம். பகவானோட பிறந்த திதி. அப்பவே கண்ணு தெரியாத ஒரு அம்மா அங்க இருந்தவளுக்கு ஒரு ஜோதி தரிசனம் உண்டாச்சான், அருணாச்சல ஜோதி. திருச்சுழியில பிறந்து அவ அப்பா இறந்தப்புறம் சுந்தரமையர் அவ அப்பாக்கு பேரு. எனக்கு பகவான் கிட்ட 2 சம்பந்தம் உண்டு.
ஒன்னு பேரு சம்பந்தம், ஒன்னு அப்பா சம்பந்தம் உண்டு. அதே போல போயிரு. வெங்கட்ராமன் பேரு, சுந்தரமையர் பேரு அப்பாக்கு. அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் மதுரையிலே, திருச்சுழியிலேருந்து மதுரைக்கு வந்துட்டா. அவ சுப்பையர்னு அவ சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டா. மதுரையில மீனாட்சி அம்மன் கோவிலோட தெற்கு கோபுரம், அங்க தட்சிணாமூர்த்தி எல்லாம் விக்கிரகம் குத்தி வச்சிருக்கோம். அங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்தால் அந்த அவ இருந்த வீடும் இப்போ ரமணாசிரமம் வச்சுட்டு இருக்கு. ரமண மந்திரம்னு பேரு. மதுரையில ஸ்கூல், அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தார் பகவான் வெங்கட்ராமன். படிச்சு கீதை தெரியாது, உபனிஷத்து தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது. சந்தியாவந்தனம் பண்ணி இருக்காரோ தெரியாது. என்னக்கா அப்படி ஒரு காலம் அது. அதானது பிராமணன் பிராமணனா பிறந்து இங்கிலீஷுக்கு பிராமுக்கியம் கொடுக்கிற ஒரு பீரியட்ல தான் பகவான் பிறந்திருக்காங்க. அவ அப்பா ஒரு பிளீடரா இருந்தார், சுந்தரமையர் பிளீடரா இருந்தார், லோக்கல் வக்கீல். பிராமணனா பிறந்தும் அதுல பூஜையெல்லாம் இருக்கும். யாரோ வாத்தியார் பண்ணுவார். கொஞ்சம் ஆஸ்தி இருக்கிறவாளா இருந்தானாக்கா அவா பண்ண மாட்டா, யாராவது வைதிகால் புரோகிதர்கள் அதுல பூஜை பண்ணுவா. ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற சமயம் வெளிப்படையா ஸ்பிரிச்சுவலா ஒண்ணுமே பகவான்கிட்ட தெரிஞ்சுட்டு இருக்கல. அவரோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ரங்கன் ஒருத்தர், போக்கிரிமணின்னு ஒருத்தர். அவர் கதையை நாங்க பாகவதம் சொல்றத சொன்னேன். ஒரு முஸ்லீம் ஒருத்தர் உண்டு. இவெல்லாம் பின்னால ஒரு நாராயண சுவாமின்னு ஒருத்தர். அந்த நாராயண சுவாமிக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னாக்கா, பகவான் அந்த மேல அப்ஸ்டேயர்ஸ்ல ஆசிரமத்துல நம்ம முன்னால பகவான பின்னால எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி சின்ன பையனா இருக்கிறதையே ரொம்ப நேரம் சும்மா உட்கார்ந்து இருப்பாராம். இந்த நாராயண சுவாமியர் கேட்டிருக்காரு, என்ன நீ இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க, அப்படி ரொம்ப சுகமா இருக்கும் அப்படின்னாராம். எல்லாம் உள்ள இருக்கிறது தானே, எக்ஸ்டர்னல் வெளிப்படையா எதுவுமே ஒன்னும் ஆச்சரியமா ஒன்னும் இருக்கல. ஆனா ஆச்சரியமா ஒண்ணு இருந்தது என்னன்னாக்க தூக்கம். நேற்று சொன்ன மாதிரி சுஷுப்தி தூக்கம் இருக்கே, அதை பத்தி நம்ம கவனிக்கிறதே இல்லை. எல்லாரும் தூங்குறதுமே தூங்குறோம் அப்படித்தான் இல்லையா? அது ஸ்ருதி என்ன சொல்றதுனாக்கா, ஒரு பெரிய நிதி இருக்கிற ஒரு கனி, சொர்ணம் இருக்கிற குளிச்சு போட்டுருக்கிற இடத்து மேல உட்கார்ந்து பிச்சை எடுத்தா எப்படியும் அந்த மாதிரி. அதுக்கு மேலால அப்புறம் நடக்கிறோம், தெரிய மாட்டேங்கிறது. கீழே இருக்கு நகரஹர் கச்சந்தி, உள்ள போயிட்டு வந்துட்டே இருக்கும், தெரிய மாட்டேங்கிறது. எல்லாரோட தூக்கமும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு தோணுறது சில சமயம் பார்த்தோம்னாக்கா. ஏன்னா விவேகானந்தரை பார்க்கறத ராமகிருஷ்ணர் கேட்கிறார், நீ எப்படி தூங்குவே அப்படின்னு கேட்கிறார். விவேகானந்தர் சொல்றார், நான் எல்லாரும் தூங்குற மாதிரி தானே நான் தூங்குவேன் அப்படிங்கிறார். சரி, அது எப்படின்னு சொல்லு. விவேகானந்தர் சொல்றார், மனசு குறுகி போகும், உள்ள ஒரு ஜோதி தெரியும், அப்படியே மறைஞ்சு விடுவேன், அப்படித்தானே எல்லாரும் தூங்குவாங்கிறார். அப்பதான் நரேந்திரநாத்துக்கே தெரிகிறது தான் தூங்குற மாதிரி எல்லாரும் தூங்கலைங்கிறது. பகவானோட தூக்கம் எப்படின்னாக்கா, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் தெரியற ஒரு விஷயம், எதுக்காவது இவ சண்டை போட்டுண்டானாக்கா அவளுக்கு ரொம்ப பலமான சரீரம், உடம்பு நல்ல பலமா இருக்கும். அதனால திருப்பி சண்டை போடுறதுக்கு தைரியம் கிடையாது அவளுக்கு. தூங்கியாச்சுனாக்கா, எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் என்ன பெட்ரூமா இருக்கு, ஒண்ணும் இல்லை, எங்க வாசல் திண்ணையில எங்கேயாவது படுத்துன்னு தூங்குவா குழந்தைகள்லாம். தூங்கியாச்சுன்னா மீதி பசங்க எல்லாமே என்ன பண்ணுவாளாம், எழுப்பி நிறுத்தி நடத்திட்டு போய் கிரவுண்ட்ல எல்லாம் கூட்டிட்டு போய் அடிச்சு மேல மண்ணையெல்லாம் வாரி போட்டு திருப்பி படுக்க கொண்டு வந்து போட்டா கார்த்தால தனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாதாம், தன்னோட ட்ரெஸ் எப்படி என்ன ஆயிருக்குன்னே தெரியாது.
இது மாத்திரம்தான் ஒரு மிஸ்ட்ரி. ஆனா அது எல்லாரும் கும்பகர்ணன் அப்படின்னு கூப்பிட்டு பரிகாசம் பண்ணி இப்ப சுகமான தூக்கம் என்ன தூங்குறார் அவ்வளவுதான் தெரியுமே தவிர இந்த தூக்கம் ஏன் இப்படி ஆழமா இருக்குன்னு யாரும் கவனிக்கல. அவரும் ஒன்னும் விசித்திரமா நினைச்சுக்கல. இப்படியே சாதாரணமா தான் போச்சு. ஒன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கல. பகவத்கீதை படிச்சுட்டல, ஒன்னும் தெரியவே தெரியாது. பகவானுக்கு பிரம்மங்கிற வார்த்தையே கேட்டுடல. டிஎம்பி மகாதேவன் சொல்லுவார், பிரம்மங்கிற வார்த்தை கேட்காம பிரம்ம ஜானத்தை அடைஞ்சவர். அதுக்கப்புறம் தான் அவர் கேட்க போறார். எந்த புஸ்தகமும் படிச்சது கிடையாது. ஸ்கூல்ல தமிழ்ல இருக்கிற தேவாரம் திருவாசகம் எல்லாம் கொஞ்சம் தமிழ்ல படிக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கான். பைபிள் சொல்லி கொடுப்பா, வெள்ளக்கார காலமா இருக்கா, அதனால மிஷனரி ஸ்கூலா இருக்கிறதுனால அதுவும் இன்ட்ரெஸ்டா ஒன்னும் படிக்கல. ஆனா பிற்காலத்துல பைபிள் யாராவது கோட் பண்ணா பகவான் தெரியும். அதனால அதுவும் ஒன்னும் ஸ்பிரிச்சுவலா ஒன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து எதுவுமே படிச்சுக்கல. ஸ்கூல் படிப்புலயும் ருச்சி கிடையாது. எதுவும் he was not remarkable. விவேகானந்தர்லாம் பார்த்தா ரொம்ப ரிமார்க்கபிளா இருந்திருக்காரு. ராமகிருஷ்ணர் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்தார் படிக்கிறதுல. பகவானுக்கு ரெண்டுமே இல்லை, ஏதோ போயிட்டு வருது, ஆவரேஜா இருப்பார், ரொம்ப ஆவரேஜ். அப்படி இருக்கிறத அதுவும் விவேகானந்தர் சிகாகோவில் ஃபேமஸ் ஆன டைம். ஹோலி பாரதம் பூரா அப்படி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற டைம். எல்லா இடத்துலயும் இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு, எல்லாரு காதலையும் விழுந்திருக்கு. ஒரு சன்னியாசி போய் சிகாகோவில் போய் பேசினார். எல்லாம் இங்கிலீஷ் படிச்ச வாழ்க்கெல்லாம் ஒரு அபிமானம். அவரோட சிகாகோ பிரசங்கம் குட்டி குட்டி புஸ்தகத்துல போட்டு மதுரையில எல்லாம் கொடுத்துட்டு இருந்தா. அது பகவான் பின்னால சொல்றாரு, நம்ம வீட்டிலையும் நான் அதை பார்த்திருக்கேன், அவர் நிக்கிறதெல்லாம் பார்த்திருக்கேன். அந்த புஸ்தகத்துல பேரை படிச்சு பார்த்த வைவேகானந்தா அப்படின்னு படிச்சாராம். நான் அதுவே சரியா படிக்க வரல. அப்புறம் என்ன, அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எங்க, எதுலயுமே தான் ஒரு ருச்சியா ஒன்னும் படிக்கவோ தெரிஞ்சுக்கவோ இல்லை. கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போவ, எதுக்குனாக்கா அங்க தூணை பிடிச்சு விளையாடுறதுக்கு, குழந்தைகள் கூட ஃபுட்பால் விளையாடுறதுக்கு பிடிக்கும், நீச்சல் அடிக்கிறதுக்கு பிடிக்கும். இதெல்லாம் தான் ருச்சியே தவிர அவரா எதுலயுமே ஆன்மீகமா அத்தியாத்மமா ஒரு ருச்சி காட்டல. முதல்ல வர ஒரு இன்சிடென்ட் பகவான் சொல்றார் பின்னால. அவரே ஒரு ஆட்டோபயோகிராபி எழுதியிருக்கார். வேற ஜீவச்சரித்திரம் யாராவது எழுதினதை படிக்கிறத விட அருணாச்சல அஷ்டகம்னு ஒரு கிருதி, அதுல 3 பாட்டு பகவானோட லைஃப் தான். முதல் பாட்டுல சொல்றார், அறிவரும் கிரியன அமர்த்தருமம்மா அதிசயமிதன் செயல் அறிவரிதார்க்கும் அறிவரு சிறுவயதது முதல் அருணாச்சலம் மிக பெரிதன அறிவினிலங்க அருகிலன் அதன் பொருள் அது திருவண்ணாமலையென ஒருவரால் அறிவுறப் பெற்றும் அறிவினை மருளுரு தருகினில் இருக்க அருகுரும் அமயமித அச்சலமா கண்டேன். என்ன சொல்றாருன்னா, எங்கேயோ ஆழத்துல அருணாச்சலம் அப்படின்னு ஏதோ ஒன்று ஸ்பந்திச்சுட்டு இருந்துதான். அது என்னன்னு தெரியல எனக்கு, அதுக்கு என்ன பொருள்னு தெரியல. அது இந்த பூமியில் இருக்கிற ஒரு இடமாக்கும், ஒரு திவ்ய கஷேத்திரமாக்கும், அப்படி ஒன்றும் அதை கனெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ அலௌகிகமான ஒன்னா உள்ள புரிச்சுட்டு இருந்தது. அறிவரும் சிறுவயது அது முதல் அருணாச்சலம் மிக பெரிதென அறிவினிலங்க. அறிவரும் சிறுவயது, அதுக்கு ஒரு பெரியவர் என்ன அர்த்தம் சொல்லியிருக்காருன்னா, அறிவரும் சிறுவயதுனாக்க பிரெயின் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடியே, அப்படின்னா கர்ப்பத்துல இருக்கிறதையே அந்த ஃபீட்டஸ் அந்த பிராயத்திலேருந்து இருக்காம அது அப்படி ஹிருதயத்துல அது தன்னோட இழுகி சேர்ந்து இருக்கு. அந்த அருணாச்சலம்ங்கிற அந்த பஞ்சாட்சரம் ஹிருதயத்துல ஸ்பந்திச்சுட்டே இருக்கு. அப்படி இருக்கிறது அவ பந்து ஒருத்தர், ஒரு ரிலேட்டிவ் தீர்த்த யாத்திரை பண்ணிட்டு அவ கிரகத்துக்கு வரார்.
வந்தவர் கிட்ட ரொம்ப கேஷுவலா இந்த குழந்தை போய் 16 வயசு பையன் போய் எங்கேருந்து வரையல் அப்படின்னு, எங்கேருந்து வரையல், அவர் சென்டென்ஸ் ஃபார்மேஷனே பண்ணாம நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்ல அவர் அருணாச்சலம் அப்படின்னாராம். அருணாச்சலம் அப்படின்னு உடனே பகவான் சொல்ற பட்டுன்னு எல்லாம் என்ன, எல்லாம் நிச்சலமாயிடுத்து, சர்வமும் நிச்சலமாயிடுத்து, ஹிருதயம் மனசு நிச்சலமாயிடுத்து, எல்லாம் உள்ள நிச்சலமாயிடுத்து. தன்னோட உள்ள யாருக்கும் தெரியாம தன் ஹிருதயத்துல ஸ்பந்திச்சுட்டு இருக்கிற ஒரு நாமத்தை வெளியில் ஒருத்தர் வந்து சொல்றார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். அப்பர் தேவாரம். மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். முதல்ல நாமஸ்ரவணம். அந்த நாமத்தை காதுல விழுந்த உடனே அருணாச்சலமா அது எங்க இருக்கு அப்படின்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்கிறார். ஏன்னா இந்த 5 நிமிஷம் இல்ல, இந்த 5 மினிட் போயிடுத்து. நிச்சலமா நின்னுட்டார். பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலாங்கிறார் பகவான். உன்னோட பேரை நினைச்ச உடனே நீ பிடிச்சு இழுத்தனை. உன்னோட பெருமை, உன்னோட குளோரி, உன்னோட மகிமையை எப்படி சொல்றது? உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சல. அருணாச்சலமா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இது கூட தெரியாம இருக்கிய நீ, அதுதான் திருவண்ணாமலை. அது திருவண்ணாமலை என ஒருவரால் அறிவுறப் பெற்றும். திருவண்ணாமலைன்னு அப்புறம் சொல்றார் அவர். திருவண்ணாமலைங்கிறது பகவான் காதுல முன்னாலேயே விழுந்திருக்கு. ஆனா அருணாச்சலம் அப்படின்னு கேட்டு இந்த அருணாச்சலம் திருவண்ணாமலை தான். அங்க போயிட்டு வந்துடுவர பாக்குறாரு ஆச்சரியமா. திருவண்ணாமலைன்னு உடனே கொஞ்ச நேரத்துக்கு மனசு அடங்கி சாதாரணமாயிடுத்து. அந்த மலை என்னத்துக்கு அது பண்ணிட்டு அந்த வேலைனாக்கா தன்னை தன் பக்கம் இழுக்கணும். அதுக்குதான் முதல்ல நாமத்தை காதுல போட்டது. அறிவரும் கிரியன அமர்தரும் அம்மா அதிசயம் இதன் செயல் அப்படிங்கிறார். ஆச்சரியமா இருக்கு இந்த மலையோட வேலை. பகவான் எப்பவும் மலைன்னு சொல்றத ஆத்மானும் அர்த்தம் எடுத்துக்கணும். வெளியில இருக்கிற அருணாச்சலன் மாத்திரம் அர்த்தம் எடுத்துட்டா போறாது. அறிவரும் கிரியன, இந்த மலை பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு ஜடமான ஒரு மலை மாதிரி இருக்கு. அதிசயம் இதன் செயல் அறிவறிதார்க்கும், இதை யாருக்கும் புரிஞ்சுக்க முடியாது. என்னை பிடிச்சு இழுத்தது, என் தன் பக்கம் இழுத்ததே, அதை நினைக்கிறதுக்குள்ள என்னை பிடிச்சு இழுத்துடுத்தேன். காந்தம் இரும்பு போல் கவர்ந்து பார்த்தனன் புதுமை உயிர் வலி காந்த பர்வதம் ஒரு தரம் இதனைங்கிறார். உயிரை தன் பக்கம் இழுக்கிற ஒரு காந்த மலையை நான் பார்த்தேனேங்கிறார். இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு ரொம்ப சாதாரணமா போச்சு, ஒன்னும் இருக்கல. இது உள்ள ஒரு டேப்லெட் போட்டிருந்துனாக்கா, என்ன புதீன்ஹரா டேப்லெட் உண்டு இல்லையோ, அது வாயில கடிச்சுட்டோன்னா கஷ்டம். அது உள்ள போயிட்டு தான் வெடிக்கணும். இட் வில் டேக் டைம் இல்லையா? அது உள்ள போய் வயத்துல போயிட்டு இட் வில் எக்ஸ்ப்ளோர்ட். அந்த மாதிரி இந்த பகவன் நாமமும் இந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் எல்லாம் வாயில வெடிக்கப்படாது இல்லையா? அந்த மாதிரி இந்த சத்சங்கத்திலே ஏதாவது நான் சொல்றேன், புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் பண்ணாதேங்கோங்கிறேன். புரிஞ்சுக்க சிரமம் பண்ணினோம்னா பிரெயின்லயே எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடும். பிரெயின்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகப்படாது. அதுக்கு ஆதால போய் நம்மள தெரியாம ஹிருதய கஹ்வரத்துல போய் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும். அதுக்கு டைம் வேணும். நம்ம பிரெயின்லயே மண்டே ஆட்டின்டே இருந்தா பிரெயின்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். கேட்கிறவா இப்படி 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 அது என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, புரிஞ்சுதுன்னு காட்டுறதுக்கு மண்டே ஆட்டின்டே இருந்தாருன்னா பிரெயின்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த ஹிருதயத்துக்கு போறது முள்ள கீழே போய் சைலண்டா தான். பகவான் நாம பல பேரும் ரமண மகர்ஷி நாமத்தை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னா, நாமம் தானே அவர் பிடிச்சு இழுத்துது, பகவான் நாமா தானே அவர் பிடிச்சு இழுத்துது. நாமா என்ன பண்ணுங்கிறதுக்கு அவர் தான் தெளிவு. நாமாவை அவர் ஜபிக்கல, அவரே நாமாவே ஆயிட்டார், நாமியாவே ஆயிட்டார். ஒரே ஒரு வாட்டி அன்போடு நாமம் கேள் அன்பர் தன் அன்பருக்கு அன்பனாயிட அருள் அருணாச்சலாங்க. அந்த நாமா என்ன பண்ணிட்டு இழுத்து என்ன அப்படியே ஒரு சாப்பிட்டு கொடுத்துங்கிறார்.
ஜபம் பண்ண கூட டைம் கொடுக்கல அவருக்கு. அந்த அனுபவத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு சாதாரணமா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருந்தார், கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். நெக்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னாக்கா, மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். பகவானோட ஸ்வரூபத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ, பக்தாளை பத்தி எல்லாம் இருக்கிற கதை பெரிய புராணம். பெரிய புராணம் புஸ்தகத்தை அதான் பகவான் கிட்ட பார்த்தா இந்த 2 டைமென்ஷன்ஸ் தெரியும். பகவானோட டீச்சிங் வைஸ் அந்த டாக்ஸ் வித் ரமண மகர்ஷி உள்ளது 40 எல்லாம் படிச்சோம்னாக்கா இவ்வளவு ரேஷனலா லாஜிக்கலா யாரால பேச முடியும்? யூனிவர்சலி அப்பீலிங் அப்படி இருக்கு. அதுவே அந்த பகவான் பெரிய புராணம் படிச்சிருக்காரேன்னு நம்மளும் பெரிய புராணம் எடுத்து பார்த்தா மோஸ்ட் இல்லாஜிக்கல் இர்ரேஷனல் கதைகள். ஏதோ சிவன் வந்தார், யாருக்கோ கல்யாணத்தை நிறுத்தினார், கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சுந்தரருக்கும் நாச்சியாருக்கும் நடுவுல பகவான் நடந்தார் திருவாரூர்ல. இப்படியெல்லாம் கதைய யாருக்கு நம்ப முடியும்? இப்படியெல்லாம் ஆனா பகவான் அதனாலதான் பகவான் இஸ் நாட் அன் இன்டலெக்சுவல். ரொம்ப சாதாரண பக்தியிலேயாக்கும் பகவான் இருந்திருக்கார். பகவான் சொல்றார், எனக்கு பிரம்மா ஆத்மா எதுவும் தெரியாது. இந்த அருணாச்சல நாமசிரவணத்துக்கு அப்புறமும் பெரிய புராணம் புஸ்தகம் படிக்க பகவான் சொல்ற, உருகியே போயிட்டேன். என்னோட உள்ள இருக்கிற போன் எல்லாம் எலும்பெல்லாம் கூட உருகி போயிடுமோன்னு நினைச்சுட்டேன் நான். எலும்புருக்கும் அன்பர்தம் இன்சொல்கள் அப்படின்னு கேட்கிறார், சொல்றார் அக்ஷரமண மாலை. எலும்புருக்கும் அன்பர்கள், போன் மெல்டிங் லவ். இப்ப பதிகம் பாடினேனே, இந்த பதிகத்திலேயே பகவான் சொல்றார் அன்பே அப்படின்னு கூப்பிடுறார் அருணாச்சலத்தை. அன்புரு அருணாச்சல அழன் மெழுகாய் அகத்துணை நினைந்து நைந்து உருகும் அன்பிலி எனக்குன் அன்பினை அருளாது ஆண்டு என அழித்திடல் அழகோ. என் ஆள்கொண்டு என்னை அழித்திடல் அழகோ. அன்புரு அருணாச்சல, அன்பே உன்னோட ஸ்வரூபமா இருக்கே, பிரியமே உன்னோட ஸ்வரூபமா இருக்கே. அந்த பக்தாளோட கதையெல்லாம் பார்த்து இப்படியும் சாத்தியமா? ஈஸ்வரன் இப்படி உலகத்துல வந்து விளையாடுவரா, பேசுவரா, நடப்பரா? அப்படியெல்லாம் அந்த இன்னசென்ட் மைண்ட்ல அந்த மாதிரி தான். அந்த பெரிய புராணம் படிச்சுட்டு பகவான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்தையெல்லாம் பகவான் நினைச்சுறான், இப்போ பரமேஸ்வரன் தன் முன்னால் வந்துடுவர், ஆகாசத்திலேருந்து இப்படியே வந்துடுவர், இப்ப எனக்கு தரிசனம் கிடைக்கும் அப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருந்தாராம் அந்த பெரிய புராணம் படிச்சு. அந்த மாதிரி சாதாரணமா இது செகண்ட் ஸ்டேஜ். முதல்ல நாமஸ்ரவணம், அப்புறம் பெரிய புராணம் படிச்சார். அந்த மீனாட்சி அம்மன் கோவில்ல பொறுத்த 63 நாயன்மார் சந்நிதியில எல்லாம் நின்று இந்த மாதிரி பக்தி வருமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணியிருக்காராம். சில சமயம் பிரார்த்தனை கூட இருக்காது. சுந்தரேஸ்வரர் சந்நிதியிலேயோ மீனாட்சி சந்நிதியிலேயோ இருந்து கண்ணிலேருந்து கண்ணீர் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த கண்ணீரும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டேஜ் ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் கிடையாது. மத்தியான வேளையில அப்ஸ்டேர்ஸ்ல மேல் மாடியில அந்த ரூம் எல்லாம் இப்போ அப்படியே வச்சுட்டு இருக்கான். போனா போய் பார்த்துட்டு வரணும். தனியே உட்கார்ந்து இருக்கிறத காரணம் இல்லாம ஒரு பயம். நான் இறந்து போக போறேன், எனக்கு மரணம் வந்துடுத்து அப்படின்னு ஒரு பயம். மரண பயம். மரணம் முன்னால வந்து நிக்கிறது, மிருத்யு. நினைச்சு பாருங்க, என்ன பண்ணுவோம் நம்மளா இருந்தா? மரண பயம் முன்னால வந்து நிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா. ஒரு தாட், ஒரு நினைப்பு இல்லை, எனக்கு இறப்பு மரணம் வந்துடுத்து, நான் என்ன பண்ணணும்? மரண பயம் இருக்கே தவிர தான் அந்த பயத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அங்கதான் வித்தியாசம். நம்ம என்ன பண்றோம்? பயம் வந்துடுத்தானா பயத்துல விழுந்து நம்மளே அந்த பயம் ஆயிடுவோம். பகவானுக்கு அந்த மரண பயம் வர, அந்த பயம் அப்படி இருக்கு, தான் அப்படி இருக்கார், அந்த மரண பயத்தை தானே பார்க்கிறார். மரணம் வந்துடுத்து
யார்கிட்டயாவது போய் கேட்கணும், பெரியவாட்ட போய் சொல்லணும் தோணல. அங்கேயே நிமிர்ந்து படுத்துண்டார், ஸ்ட்ரெயிட்டா படுத்துண்டார். இப்ப மரணம் வந்துடுத்து. இந்த உடம்பை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறா. அப்படியே ஒரு அனுசந்தானம். இந்த உடம்பை எடுத்துட்டு போய் ஸ்மசானத்துல போய் எரிச்சுட போறான். இந்த உடல் எரிஞ்சு போறதோடு கூட நான் இல்லாம ஆகிறேனா? இதெல்லாமே ஜெனுவின் குவெஸ்டின். எங்கேயாவது ஒரு கிளாஸ்ல படிச்சுட்டு கேட்கல. அதனால அதுக்கு இன்டென்சிட்டி ரொம்ப அதிகம். ரெடிமேடா எங்கேயாவது தெரிஞ்சு வச்சுன்னு வரல. அந்த சமயத்துல இதை தவிர வேற வழி இல்லாம ஹிருதயத்திலேருந்து வர்றது அந்த கேள்வி. இந்த உடல் இறந்து போயிடுத்து, இந்த உடலை ஸ்மசானத்துல எரிச்சுட போறா. இந்த உடல் எரிஞ்சு போயிடும். இந்த உடல் எரிஞ்சு போறதோடு கூட நான் இல்லாம ஆகிறேனா? உடல்ல இருந்து அந்நியமா நான் 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 நான்கிற ஒரு அனுபவம் இருக்கேன். நான்கிற உணர்வு உடல்ல இருந்து அந்நியமா வித்தியாசமா செப்பரேட்டா நான் அப்படிங்கிற ஸ்பூர்த்தி உடம்பு கிட்ட சம்பந்தம் இல்லாம ஹிருதயத்தில் அனுபவப்படுறதே. இந்த நான் என்னது, இந்த நான் யாரு அப்படின்னு ஆழ்ந்து உள்ள மனம் முழுகித்து. அந்த மாதிரி எல்லாம் அடங்கி போயிட்டான். நேச்சுரலாவே அடங்கி போய் தனக்குள்ளேயே தேடுறார். யாரு இந்த நான்? நான்கிறது என்ன? இந்த சரீரத்துக்குள்ள யாரு இருக்கான்? யோ அந்தః பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயதி அகில சக்தி தரஹா. யார் இதுக்குள்ள இருந்துட்டு இத என்லிவனிங் அந்த லைஃப் பிரின்சிபிள் உள்ள இருந்துட்டு நான் இருக்கின்றேங்கிற உணர்வு ரூபமா அகம் அகம் அகம்னு ஒரு அனுபவம் இருக்கேன். நான் நான் ஒரு அனுபவம் இருக்கேன். இந்த அனுபவம் என்ன? இந்த சரீரம் எரிஞ்சு போனாலும் அந்நியமா இருக்கேன். நேற்றுக்கு சொன்னதையெல்லாம் இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். உடல் பரிணமிச்சுட்டே இருந்தாலும் நான்கிற அந்த அனுபவத்துக்கு ஒரு பரிணாமமும் இல்லை, ஒரு சேஞ்சும் இல்லை. 4 வயசுல இருக்கிற உடம்பு 40 வயசுல இல்லை. ஆனா 4 வயசுல எந்த நான் இருந்தேனோ அந்த நான் தான் 10 வயசுல இருக்கு, அதுதான் 20 வயசுல இருக்கு, அதுதான் 40 வயசுல இருக்கு, அதுதான் 50 வயசுல இருக்கு. அந்த நான்கிற ஞப்தி, அவேர்னஸ் அது மாத்திரம் மாறாம இருக்கு. சரீரம் மாறி விடுறது, மனம் மாறி விடுறது, புத்தி மாறி விடுறது. இந்த சரீரம் பூரா எரிஞ்சு போனாலும் நான் எரிஞ்சு போறதில்லை. நான் இந்த உடம்பு அல்ல, கேவலமான சித்து இருக்கின்றேங்கிற உணர்வாக்கும். அப்படியே ஆழ்ந்து விசாரம் பண்ண பகவான் பின்னால சொல்றார், உள்ள இருக்கிற நெருப்பு மனச சாப்பிட்டுடுத்து அப்படின்னார். இந்த ஞானமாகிற நெருப்பு, நேத்திக்கு மனிஷா பஞ்சகத்திலேயே வந்தது அந்த வார்த்தை, சம்பின்மையே பாவகே அப்படின்னார். ஞானமாகிற நெருப்புல பூதம் பாவிஜ துஷ்கிருதம் பிரதகதாம். அந்த ஞானம்ங்கிற நெருப்பு உள்ள அப்படி உஜ்வலம் ஆயிடுத்தானா சஞ்சித கர்மம் ஆகாமி கர்மம் எல்லாம் பொசுங்கி போயிடும். அப்புறம் அந்த உடம்பு நம்மளோட உடம்பு இல்லை. அப்புறம் எந்த சிதிசக்தி அதுக்குள்ள நிக்கிறதோ அந்த சக்தி அந்த உடம்போட வேலையை பார்த்துக்கும். இப்படி எவ்வளவு நேரம் பகவானுக்கு அந்த விசாரம், அந்த பையன் வெங்கட்ராமன் 16 வயசு பையனுக்கு எவ்வளவு நேரம் இந்த விசாரம் இருந்ததுனாக்கா ஒரு 15 நிமிஷம். 15 நிமிஷ நேரம் இப்படி ஆழ்ந்து தனக்குள்ள விசாரம் பண்ணி அடுத்த க்ஷணம் அங்க நிச்சயம் வந்தாச்சு. இந்த உடம்பு நானல்ல, மனம் நானல்ல, புத்தி நானல்ல, அகங்காரம் நானல்ல, நித்தியமா இருக்கிற ஆத்மவஸ்துவே நான். அந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளை யாரு ரமண மகர்ஷின்னு கூப்பிடுறோமோ அவர் பிறந்தாச்சு. மரணத்தை என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்து யாரு மரணம் அடையறானோ, ஒரு வார்த்தை சொல்றேன், உடலோட மரணத்துக்கு அப்புறமும் உயிர் வாழ்ந்து இன்னொரு உடலை நிர்மிச்சு பிரவேசம் பண்ணக்கூடியவன் உடல் இருக்கிற சமயத்திலேயே மரணம் அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு மரண பயம் கிடையாது. இனிமே புரிஞ்சிருக்காது நான் சொன்னது இல்லையா? உடல்
ஒரு மரணத்தோட திருப்பியும் வாழ்ந்திருந்து இன்னொரு உடலை நிர்மிச்சு அந்த உடல்ல பிரவேசம் பண்ணி ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு போற அந்த அகங்காரம் ஜீவாகந்தை உடல் இருக்கிறதே உண்மையல்லாம மறைஞ்சு கொடுத்தானாக்கா அவளுக்கு பின்ன மரணம் ஜனனம்ங்கிறது கிடையாது. மரண பயம் மிக்குளவம் மக்கள் அரணாக மரணபவமில்லா மகேஷன் சரணமே சார்வர் தம் ஷார்வோடு தாம் ஷாவுற்றார் ஷாவண்ணம் ஷார்வரோ ஷாவாதவர் நித்தர். உள்ளது 40. பகவான் சொல்றார் மரண பயம் மிக்குளவம் மக்கள். மரண பயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குனாக்கா மரண பயத்தை ஒரே அடிக்கு டிரான்சென்ட் பண்ணோம். அதனாலதான் பரீட்சித்து பாகவதத்தை மரண பயத்தோடய தொடங்குறா. 7வது நாள் மிருத்யு. நம்ம யாரும் பாகவதங்க உட்காருவோமா? 7வது நாள் மிருத்யுனாக்கா அப்பவே போயிடுவான் பயந்துண்டு. ஏழாவது நாள் மரணம். அது என்னத்துக்கு அந்த மரணத்தோட ஏதாவது ஒரு மங்களத்தோட பரீட்சத்துக்கு 7வது கல்யாணம்னு வச்சுக்கப்படாதோ. நம்ம தான் பாகவத ருக்மிணி கல்யாணத்தோட முடிக்கணும்னு நிக்கிறோம். எதுக்கு இந்த அமங்கலமா 7வது நாள் ஒரு கல்யாணம்னு வச்சுக்கப்படாதோ? இப்படி ஒரு அமங்கலமா அப்படி மரணம்னு சொல்லுவானே. மரணம் அமங்கலம்னே தோணலையே அவளுக்கு. ஞானியோட மங்களம் மரணம் உபனிஷத் சொல்றது அவபிருதம் அப்படின்னு சொல்றது. அவபிருத ஸ்நானம் பண்றோம் இல்லையா யஜ்ஞத்துக்கு, அந்த மாதிரி வாழ்க்கை பூரா ஒரு யஜ்ஞம் லாஸ்ட்ல அந்த உடலை போடுறதுங்கிறது ஒரு அவபிருதம். அதனால மரணத்தை அமங்கலம் நினைச்சுக்கப்படாது. பரமேஸ்வர ஸ்வரூபம். அப்ப மரணத்தை தியானம் பண்ணிண்டே மரணத்தை கடந்தாச்சு ஒரு 15 நிமிஷத்துல. அப்புறம் மரண பயம் கிடையாது, இனிமே மரணம் கிடையாது. யாரு மரணம் அடையறா அப்படின்னு விசாரம் பண்ணா எனக்கு மரணம், நான் பிறந்தேன் எனக்கு மரணம், இந்த நான் யாரு, இந்த நான்கிறது என்னது அப்படின்னு விசாரம் பண்ண நான்கிறதே மறைஞ்சு போய் நித்திய நிரந்தரமா இருக்கிற ஒரு சித்து ஹிருதயத்துல பிரகாசமாகும். அது ஒருக்காவும் பிறக்கல, அதுக்கு இறப்பும் கிடையாது. இப்பவே விசாரம் பண்ணி பார்த்தா பார்க்கலாம். யாரு பிறந்திருக்கா, பிறந்த நாளைக்காவது அது விசாரம் பண்ணி பார்க்கணுங்கிறார் பகவான். சும்மா கேண்டில் ஏத்தி அணைக்காம பிறந்த நாளைக்காவது பிறந்த நாளேனும் பிறப்புக்கு அழாது பிறந்த நாள் உற்சவமே பேணல். பிறந்த நாளைக்காவது ஒன்னு அழணுமா, பிறந்து விட்டேனேன்னு விட்டு. அப்புறம் யாரு பிறந்தான்னு விசாரம் பண்ணிப்பா. பிறந்தவன் யாரு அப்படின்னு விசாரம் பண்ணி பார்க்கணும். யாரு பிறந்தா, யாரோட பர்த்டே அப்படின்னு விசாரம் பண்ணா அந்த விசாரம் பண்ற மொமெண்ட்லயே டெத் டேயும் வந்துடும். என்னன்னாக்கா அந்த அகங்காரம் மறைஞ்சிடும். அப்போ மரணம் ஜனனம்ங்கிறது இல்லாத ஆத்மா ஹிருதயத்துல பிரகாசமாகும். பின்ன மரண பயம் கிடையாது. பகவத்பாதாள் வாழ்க்கையில உக்ர பைரவன்கிற ஒரு தாந்திரிகன் சொல்றார், உன்னோட தலையை எனக்கு கொடுன்னு கேக்குறான் சங்கரர்கிட்ட. எனக்கு சரீரத்தோடையே கைலாசத்துக்கு போறதுக்கு உன்னை பலி கொடுக்கணும். பகவத்பாதால் சொன்னா, இப்பவே நான் கூட வந்துட்டேன்னாக்கா இங்க இருக்கிற சிஷ்யர்கள் ராஜா எல்லாம் இருக்கா, அவள்லாம் உன்னையே பிடிச்சு வதம் பண்ணி விடுவான். அதனால நான் சொல்றேன், நீ எப்ப டைம் சொல்றியோ அந்த டைம்ல ராத்திரி நான் வரேன், உன் உயிருக்கு ஆபத்து வந்து விடப்படாது. அதனால நீ ஒரு இடத்துல போய் நில்லு, நான் வந்துக்கிறேன்னு தானாவே யாருக்கும் தெரியாம கிளம்பி போறார் ராத்திரி. அப்படி இருந்தும் அந்த சரீரம் விழுந்து விடப்படாது. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, பத்மபாதருக்கு நரசிம்மாவேஷம் போய் அந்த உக்ரபைரவனை வதம் பண்ணி விட்டார்னு கதை. மரண பயம் இல்லை ஞானிக்கு. மிருத்யு யஸ்ய உபசேச்சனம் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. மிருத்யு மரணத்தை ஞானி என்ன பண்றாராம், நம்ம சாப்பிடுறதுக்கு அவியல் கறியெல்லாம் போட்டு சாப்பிட்டு விடுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஞானி மரணத்தையும் அப்படி தன் வாழ்க்கையில அப்படி சாப்பிட்டு விடுறாராம். மிருத்யு யஸ்ய உபசேச்சனம். பகவானுக்கு இந்த மரணானுபவத்தோடு கூடயே ஆயாச்சு, பூர்ணமாச்சு. ஆனால் ஆச்சரியம் என்னன்னாக்கா, இந்த 15 நிமிஷத்தை எக்ஸ்பீரியன்ஸுக்கு அப்புறம் அங்க வெங்கட்ராமன்கிற அந்த பையன் இல்ல,
பூர்ண பிரம்மனிஷ்டனா அந்த அருணாச்சல ஸ்வரூபமே அங்க பிரகாசிச்சாச்சு. ஆனா தனக்கே தெரியாது. தனக்கு என்னவோ மரண பயம் வந்தது. யாரு மறிக்க போறான்னு விசாரம் பண்ணி பார்த்தார், ஞானத்தை அடைஞ்சுட்டார். ஆனா தான் அடைஞ்சது ஞானம் அப்படிங்கறதும் தனக்கு தெரியாது. இது பிரம்ம ஜானம்ங்கிறது அவருக்கு தெரியாது. தனக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோபம் வரமாட்டேங்கிறது, காமம் வரமாட்டேங்கிறது, மனசு சாந்தமா இருக்கு. முன்னாடி எல்லாம் அண்ணாக்கு போடுறத விட தனக்கு கம்மியா ஏதாவது போட்டுதானா அம்மா கிட்ட கோவிச்சுப்பார். இப்போ அது ஒன்றும் கிடையாது. சாப்பாடு பகவானே சொல்றாரு. எப்படி சாப்பிட்டாராம்னா, ஒரு சஞ்சியில ஒரு பேக்ல ஒரு சாமானத்தை போட்டுற மாதிரி சாப்பாடை வாயில போட்டுருந்தான். எது கொடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. எல்லாரும் பார்த்திருக்கா. அடிக்கடி கண்ண முடின்னு அப்படியே உட்கார்ந்து அந்த அப்சார்ப்ஷன் வந்துட்டே இருக்கு. நேற்றுக்கு சொன்ன மாதிரி கிமபி சதத போதம் கேவலானந்த ரூபம் நிருபமம் அதிவேலம் நித்தியமுக்தம் நிரீகம் நிரவதி ககனாபம் நிஷ்கலம் நிர்விகல்பம் ஹிருதி கலயதி வித்வான் பிரம்ம பூர்ணம் சமாதோ. வித்வானா இருக்கிறவன் அந்த சமாதி நிலையில பிரம்மத்தை பூர்ணமா அனுபவிக்கிறார். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிற அந்த பையன் அடிக்கடி கண்ண மூடி இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா சாதாரணமா எல்லாரும் என்ன சொல்லுவா, யோகீஸ்வரர் உட்கார்ந்துட்டாச்சு தியானத்துல அப்படின்பா. அவ அண்ணா ரொம்ப பரிகாசமா, யோகேஸ்வரர் வந்தாச்சுதான், காட்டுக்கு போறது தானே, பழைய காலத்துல ரிஷிகளை போல தபஸ் பண்ண போறது தானே, ஏன் வீட்டுல இருக்கேன் இப்படி எல்லாம் கேப்பறான் எல்லாருமே. ஆனா இவருக்கு ஒண்ணுமே அவ பரிகாசம் பண்றதும் தன்னை தொடாது, என்ன நடக்கிறதுங்கிறதும் தெரியாது, தனக்கு என்ன ஏற்பட்டிருக்குங்கிறது அவருக்கு தெரியாது. அவரே பின்னால சொன்னார், நல்ல சௌக்கியமா ஒரு வியாதி வந்திருக்குன்னு நினைச்சேன்னு. என்ன கோபம் வர மாட்டேங்கிறது, மனசு ரொம்ப சாந்தமா இருக்கு. பகவானோட ஃப்ரெண்டா இருந்த ரங்கன் பின்னால கேட்கிறார் பகவான் கிட்ட, என்ன இந்த ஞானத்துக்கு அப்புறம் 1.5 மாசம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கார், 6 வாரம் அவரு கூட. அப்ப இந்த ரங்கன் கேட்கிறார், ஏதோ வித்தியாசம் அவளும் பார்த்திருக்கா, ஆனா அவளுக்கு ஒன்னும் புரியல. அந்த ரங்கன் பின்னால திருவண்ணாமலையில வச்சு கேட்கிறார், எங்கிட்டையாவது சொல்லியிருக்கா போடாதா பகவானே உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னு, ஞானம் ஏற்பட்டதுன்னு உங்களுக்கு எங்கிட்டையாவது சொல்லப்படாதா? அப்ப பகவான் சொல்றார், எனக்கே தெரியாதேப்பா, எனக்கு தெரிஞ்சா தானே நான் உனக்கு சொல்றதுக்கு, எனக்கே தெரியாது இது என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. 6 வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் திட்டி இருக்கா, கொஸ்டின் கேட்டிருக்கா, பதில் சொல்லாம நின்றுருக்கார். ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார் பின்னால திருவண்ணாமலையில ஒரு பெரிய மகர்ஷின்னு தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணி, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கணும்னார். அப்ப பகவான் சொன்னார், உம்ம கேள்வியை பயந்துட்டு நான் மதுரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு ஓடி வந்துட்டேன், இங்க கேள்வி கேட்கல. ஆறு வாரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கார். நம்ம யார ரமண மகர்ஷின்னு கூப்பிடுறோமோ அந்த ஸ்டேட்ல பகவான், ஏன்னா அவருக்கே அது என்னன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஏன்னா பகவான் சொல்ற உடம்பு பூரா நெருப்பு. ராமகிருஷ்ணருக்கு சாதனை பண்ணி தபஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல ராமகிருஷ்ணருக்கு உடம்பு பூரா எரிஞ்சுட்டு இருந்தது, நெருப்பு போட்ட மாதிரி. அது அந்த ஞான அக்னி சரீரத்தையே எரிச்சு விடுறது போல் இருக்குங்க. நின்னெறி எரித்தனை நீராக்கிடும் முன் நின் அருள் மழை பொழி அருணாச்சலா அப்படின்னு அக்ஷரமண மாலையில் ஒரு பாட்டு. ஏன்னா தன்னோட ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் எதையுமே பகவான் வெளியில காட்டிக்கல, எல்லாத்தையும் சேர்த்து இந்த அக்ஷரமண மாலையில போட்டுவிட்டார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுண்டு எது எது நடந்ததுன்னு ஒன்னும் அப்பப்போ ஒன்னும் வெளியில சொல்லிக்கல, எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டுல வந்துருச்சு. நின் எரி எரித்தனை நீராக்கிடும் முன். ராமகிருஷ்ணனுக்கு அப்படி உடம்பு எரிஞ்சுட்டு இருந்தப்போ பைரவி பிராமணிங்கிற ஒரு தாந்திரிக ஏதோ கழுத்துல மாலை போட்டு சந்தனம் பூசி ஏதோ மந்திரங்கள்லாம் ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணினா அது சரியா எடுத்து. ஆனா பகவானுக்கு யாரு குரு, யாரு வழி காட்டுறதுக்கு, யாரு சொல்லி கொடுக்கறதுக்கு, யாரு செய்ய ஒண்ணுமே கிடையாது. உடம்பு பூரா எரிஞ்சுட்டு இருக்கு, பொசுங்கின்னு இருக்கு. இந்த அண்ணாமலையோட ஒரு நெருப்பு அவர் மேல விழுந்துடுது போல் இருக்கு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறவர் இப்படியே 6 வாரம் போயிடுத்து. என்ன பண்ணணும்னு தெரியல.
ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸ்கூல்ல இம்போசிஷன் வேற எழுத கொடுத்துட்டா, இங்கிலீஷ் கிராமர் நகி நகி ரக்ஷதி டுக்ரிஞ்சு கரணே. அதையும் ஏதோ எழுதி ஒரு 2 வாட்டி எழுதிட்டு புஸ்தகத்தை அப்படி தூக்கி போட்டு கண்ண முடின்னு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத அவ அண்ணா பேக்ல இருந்து பார்த்தா, எவ்வளோ வாட்டி பரிகாசமா பேசினவர் இந்த வாட்டி கேஷுவலா சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டார். கொஸ்டின் அவ்வளவுதான். இப்படியெல்லாம் யோகி மாதிரி ஞானி மாதிரி இருக்கிறவனுக்கு இந்த வாழ்க்கையில என்னத்துக்கு வியாக்கியானம். எவ்வளவு வாட்டி கேட்டது, இந்த வாட்டி அது கேட்ட உடனே சட்டுன்னு உள்ள பட்டு கொடுத்து, சரிதான் நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன், எதுக்கு இங்க இருக்கேன், எங்க போனோம், அருணாச்சலம் ஸ்மரணம் வந்து. ஏன்னா அங்கேயே பூர்ணமா தனக்கு ஏற்பட்டது ஞானம், எங்கேயும் போண்டான்னு அப்படியே அலைஞ்சிருக்கலாம். மதுரையிலேயே அலைஞ்சிட்டு இருந்திருக்கலாமே, திருவண்ணாமலைக்கு ஏன் வரணும்? ஆனால் தனக்கு ஏற்பட்டது ஆத்ம ஞானம். அதாவது அதுல வேற ஒரு விஷயம் கூட தெரியுது. ஞானம் ஏற்பட்டு ஸ்ரௌதமா தெரிஞ்சுக்கவும் வேணும். தெரிஞ்சுக்கிறது பகவான் விஷயத்துல பின்னாலதான் நடக்கிறது. அந்த ஏற்பட்டது தனக்கு ஏற்பட்டது என்னதுன்னு தனக்கே தெரியல. He simply surrendered to that experience and got swallowed by it. அவ்வளவுதான். ஆனா இப்போ இருக்கிற பகவானே சொல்ற அறிவினை மருளுறுத்துங்கிறார். ஏன்னா இல்லாட்டா மதுரையிலேயே அப்படி சுத்தி இருப்பேன். ஆனா அறிவினை மருளுறுத்து, ஏன் அந்த அஜ்ஞானம் மறைச்சதுன்னா அருகினில் இருக்க என்ன பிடிச்சு அருணாச்சலத்துக்கு இழுக்கணும். அதுக்காகவே அங்கேருந்து தனக்கு ஞானம் ஏற்பட்டது ஆத்மானுபவம் எதுவும் தெரிய வட்டல. இன்டலெக்சுவலி தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பகவான் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்ப எங்க போகணும் அப்படின்னு கேள்வி வந்தோடனே அப்பா கூப்பிடுறாரு போகணும்னு எடுத்து. அப்பா அப்பா அம்மா இந்த பாவம் எதுவும் இல்லை. ஆனா ஞான யாத்திரை பண்ற சமயத்துல நம்மள ஏதோ சாதனை பண்ற மாதிரி இருக்குமே தவிர திரும்ப பாக்குறது ஏதோ ஒரு சக்தி நம்மளை பிடிச்சு நம்மளை பக்குவப்படுத்தி நம்மளை பூர்ணம் பண்ணி நம்மளை அனுபவத்துக்கு கொண்டு வந்துட்டே இருக்குங்கிறது பேக்ல பாக்குறது தெரியும். பகவானே சொல்றார், அது அம்மையும் அப்பனும் ஆகி இப்பூமியில் என்னை ஆக்கி அழித்து அம்மகிமாயை வீழ்ந்து யான் ஆழ்ந்திடும் முன் என் மனம் மன்னி இழுத்து உன் பதத்தில் இருத்தினையால் சின்மயனாம் அருணாச்சல நின் அருள் சித்திரம் என்னே. உன்னோட அருளை நான் எப்படி சொல்றதுங்கிறார். அம்மையும் அப்பனும் ஆகி எனக்கு மாதுர்பூதேஸ்வரனா இருந்துட்டு என்னை பார்த்து பக்குவம் பண்ணி நான் மாயையில விழறதுக்கு முன்னாடி என் மனசை இழுத்து உன் பதத்தில் இருத்தினிய. ஒரு பதிகம் பகவான் அருணாச்சல நவமணி மாலையில வருது. ரொம்ப கஷ்டமான பாட்டு. எனக்கு இத்தனை படிச்சுட்டும் அது பைஹார்ட் ஆகவே மாட்டேங்கிறது. புவிக்குள் பொங்கிடும் புவிச்சொற்புங்கவன் சுழிக்குள் சுந்தரன் தவக்கு சுந்தரன் சதிக்குட்பன்னன் அப்படின்னு வரும் அந்த பாட்டு. அதுலயே நுழையாது. அது ஏன் பகவான் இவ்வளவு கஷ்டமா அந்த பாட்டை பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தா, அதுல தன்னோட லைஃப் வாழ்க்கைய பூரா சீக்கிரட்டா வைக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படிங்கிறார். நான் அடைஞ்சேன்னு சொல்ல, நான் சாதனை பண்ணி அடைஞ்சேன்னா ஒரு சாதனையும் பகவான் பண்ணலையே. தன் பதம் எனக்கு தந்தனன். எதுக்கு தந்தனன் அப்படின்னாக்கா, ஜெகத்தில் சின்மயம் செழிக்க தன்மயம் தழைக்க தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படிங்கிறார். வெளிப்படியா பகவான் எதையுமே சொல்லல. நான் இதுக்கு வந்தேன் அதுக்கு வந்தேன் அதை பண்றேன் இதை பண்றேன் ஒண்ணுமே சொல்லல. ஆனா அதுக்குள்ள சீக்கிரட்டா வாயிலே நுழையாத ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்குள்ள போய் ஜெகத்தில் சின்மயம் தழைக்க தன்மயம் செழிக்க தன் பதம் எனக்கு தந்தனன் அப்படிங்கிறார். அருணாச்சலம் தன் பக்கத்துக்கு இழுத்தது ஆகஸ்ட் 30, 31, 30ஆம் தேதியோ ஏதோ கிளம்புறார் பகவான். 31 இருக்கோ இல்லையோ ஆகஸ்ட்ல, இல்ல 30 தான் இருக்கா, கிளம்புறார். மதுரையில இருந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சார். அந்த லெட்டர்ல அம்மா இல்ல, எங்க இப்போ அம்மா மதுரையில இல்ல. ஆனா ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல என்னோட அப்பாவோட ஆக்ஞைப்படி என்னோட தந்தையோட ஆக்ஞைப்படி நான் போகிறேன். நான் தான் தொடங்குறது. 2ஆமத்த லைன்ல நான் போயிடுத்து. எல்லாமே கொஞ்சம் வேதாந்தம் படிச்சவாளா இருந்ததானாக்கா அவ தெரிஞ்சுன்னு பண்ணான்னு சொல்லலாம். ரொம்ப நேச்சுரல் இது.
இது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் போறது அப்படின்னு அடுத்த செகண்ட் லைன். இது ஒரு நல்ல காரியத்துக்கு போறது, இதை தேடிண்டு நீங்க கஷ்டப்படாதீங்கோ அப்படியெல்லாம் எழுதி லாஸ்ட்ல ஒரு கோடு. சிக்னேச்சர் எழுதுறதுக்கு ஆள் இல்லை. யாரு பேர் இருந்தா தானே எழுதுறதுக்கு, தனக்கு பேரே இல்லை. அதுக்கப்புறம் பகவான் சிக்னேச்சர் போட்டதே கிடையாது, எழுதினதே கிடையாது, பேர் எழுதினதே கிடையாது, எதுவுமே எழுதலை. அது ஒரு கோடு தான், ஒரு லைன், தன் பேர் எழுதலை. அப்படி ஈஸ்வர ஆக்ஞையோட போகிறேன் அப்படின்னு சொல்லி இதுன்னு சொல்லி லாஸ்ட்ல ஒரு லைனும் போட்டு அந்த லெட்டர் அங்க வச்சு கிளம்பியாச்சு. அப்புறம் ஜீவச்சரித்திரத்தை நீங்க பார்த்தேன்னாக்கா தெரியும். ட்ரெயின்ல எப்படி போனார், ட்ரெயின்லயே ஈஸ்வரன் பல ரூபத்துல வந்து வழிகாட்டினா மாதிரி எல்லாம் தெரியும் இன்சிடென்ட்ஸ். அதுல்யநாதேஸ்வரர் கோவில் திருக்கோயிலூர்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு ஜோதி தரிசனம் உண்டாச்சு பகவானுக்கு. அந்த கோவிலுக்குள்ளேருந்து இதெல்லாம் கனெக்ட் பண்றார் காவியகண்டர். ஞான சம்பந்தருக்கு அங்கேருந்து தான் ஜோதி தரிசனம், அருணாச்சலேஸ்வர தரிசனம் அந்த கோவிலேருந்து தான். அந்த இடத்துல பார்த்த பகவானுக்கு ஒரு ஜோதி தரிசனம். இந்த ஜோதி தரிசனம் நிறைய பேர் அத்தியாத்ம சாதகர்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்டேஜில் அந்த ஜோதி தரிசனம் உண்டாகலாம். அருளொளி கடலே அப்படின்னு பகவானை கூப்பிடுறார். அருள் ஒளி கடலே. அந்த லைட் எப்படி கடல், அது சாதாரண லைட் இல்லை, அருளோட லைட், அருளோட ஜோதி, அருள் ஜோதி, ஆத்ம ஜோதி. அங்கிருந்து செப்டம்பர் 1 செப்டம்பர் 1 1896. ஆச்சரியமா இருக்கும். விவேகானந்தர் அமெரிக்காவில் அங்கெல்லாம் போய் உலகத்துல எல்லாம் போய் நம்ம வேதாந்தத்துக்கு ஒரு கொடி கட்டியும் ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட், வேதாந்தத்துல ஒரு இன்டலெக்சுவல் இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கி விட்டுட்டார் எல்லாருக்கும். அப்புறம் எல்லாம் வேதாந்தம் தெரிஞ்சின்றவா அமெரிக்காவில் போய் அவர் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட பேசல, நம்ம கிட்ட தான் பேசினார். ஏன்னா நம்ம இங்கிருந்து பேசினா யாரும் கேட்க மாட்டான், அதனால அங்க போய் நம்ம கிட்ட பேசினார் அவர். இங்க இருக்கிறவாளே இங்கிலீஷ் படிச்சு கொஞ்சம் ஏதோ வேதாந்தம் உபனிஷத்து அப்படி இப்படின்னு சொல்றது, அப்படி யாராவது சாட்சாத்காரம் பண்ணி இருக்கிறவா இருக்காளா, அப்படி ஸ்தித பிரஜனா யாரை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கறத காட்டணுமோ இல்லையோ ஈஸ்வரனுக்கு. அவர் கரெக்டா அந்த செப்டம்பர் 1896 செப்டம்பர் மாசம் தன்னோட யாத்திரைய பூர்த்தி பண்ணிட்டு ராமநாதபுரத்துல வந்து இறங்குறார், ராமேஸ்வரத்துல வந்து இறங்குறார். அப்படி ராமநாடு வழி மெட்ராஸ்க்கு வர கரெக்டா அதே நாள் செப்டம்பர் 1 பகவான் திருவண்ணாமலையில் கால் வைக்கிறார். நம்ம பார்த்தா ஒரு டிராமா மாதிரி இருக்கும். செப்டம்பர் 1 பகவான் திருவண்ணாமலையில கால் வைக்க ட்ரெயின்லேருந்து அருணாச்சலத்தை தூரக்கேந்து பாக்குறார். ஏன்னா அவருக்கு அருணாச்சலம்ங்கிற ஒரு பாவமே தவிர அது மலையா லிங்கமா கோவிலா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது ஒன்னும் திங்கிங்கே இல்லை, பிரெயினே ஒர்க் பண்ணல, எங்க மைண்டே ஒர்க் பண்ணல. ஏதோ நிலையில ட்ரெயின்ல கூட கண்ணை திறந்து பார்த்தா ஒரு ஸ்டேஷன், அதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா வேற எங்கேயோ இருக்கு, அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா இந்த இடம் வந்து இப்படியே வந்து வந்து பல இடத்துல மாம்பலப்பட்டு அங்கங்க இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்து அப்புறம் இன்னொரு ட்ரெயினை ஏறி வழியை தன் காதில் இருக்கிற கடுக்கனை கொடுத்து யாருக்கோ அவாகிட்ட இருந்து டிக்கெட் வாங்கிக்கிண்டு இப்படி எல்லாம் பகவான் வந்து சேர்ந்தது செப்டம்பர் 1. அது ஒரு யாத்திரை தான் லைஃப்ல, ட்ரெயின்ல வாகனத்துல. அதுக்கப்புறம் வாகன யாத்திரை கிடையாது. அந்த ட்ரெயின்ல வந்து திருவண்ணாமலை செப்டம்பர் 1 அன்னைக்கு வந்து இறங்கிட்டு ஒரு போதை, இந்த போதை அந்த லஹரி எப்படி இருக்குனாக்கா பகவானே சொல்றார், இந்த திருடம்மாரெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா நிறைய பணம் மடியில் வச்சுட்டு போனா ஒரு பொடியை போட்டு மயக்கி பேக் இருக்கிறதெல்லாம் பிடிங்கின்னு விடுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி அருணாச்சலம் என்ன பண்ணித்துன்னா பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டினை அருணாச்சலங்கிறார். அந்த ஞானமாற பொடியை போட்டு இந்த ஜீவபோதத்தை இல்லாம பண்ணி
அந்த பரிபூர்ண வெட்டவெளி, அந்த பூர்ண போத, அந்த லஹரி, மொட்டையடித்தனை வெட்டவெளியில் நீ நட்டமாடினை என் அருணாச்சல. அங்க அந்த ஒரு லஹரியில கோவிலுக்கு போகல ரொம்ப நேரத்துக்கு, அப்படியே சுத்தி 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 சுத்திட்டு திருவண்ணாமலை பூரா அந்த ஐயங்குளம் அக்ரஹாரம் உண்டு, அங்கெல்லாம் சுத்தி இருக்கு. அங்க சுத்துற சமயத்துலதான் யாரோ அதுக்கு தலைக்கு நேத்துக்கு ஒரு முத்துகிருஷ்ண பாகவதர் வீட்டுல இருந்து கொஞ்சம் பொரி நெய்யப்பம் எல்லாம் கொடுத்துருக்கா. என்ன கிருஷ்ண ஜெயந்தி குழந்தைக்கு கொடுத்தாவா ரொம்ப பிரியமா. அதையெல்லாம் அந்த குளத்துல போட்டு உடுத்தின்னு இருக்கிற வேஷ்டி அவுத்து போட்டு பூனலையும் போட்டு, இது ஒன்னும் யாரும் சொல்லி கொடுத்து செய்யல. சித்வா யஜ்ஞார்த்தம் ஆதிருத்தம் சூத்திரம் ஸ்வீகிருதபாரமஹம்ஸ்யா. இந்த யஜ்ஞார்த்தம் ஆதிருத்தம் அந்த பூனலை எல்லாம் விசர்ஜனம் பண்ணது சன்னியாசம்னு அவருக்கு யாரு சொல்லி கொடுத்தா தெரியல. அந்த பூனலை அவுத்து போட்டு அதுக்குள்ள ஏதோ ஒரு பார்பர் அங்க இருக்கா, சாமி தலை முண்டனம் பண்ணணுமான்னு கேட்டிருக்கா. அவன் முன்னால அது யாருன்னு கூட பார்க்கல, உட்காந்துன்னு கொடுத்து தலையை ஷேவ் பண்ணி விட்டுட்டான். குளிக்கணும்னு நினைக்கல, அதை பத்தி நினைப்பில்ல. அப்படியே சுத்தி 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 அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்குள்ள நுழையிறார். கோவிலுக்குள்ள நுழையத்தையும் குளிக்கல. 3 வருஷமா திருவண்ணாமலையில மழையிலையாம். பகவான் கோவிலுக்குள்ள நுழை அப்படி ஒரு ஷவர் வந்தது மேல. ஆச்சரியம், இவ்வளவு பெரிய கோவில்ல யாருமே இல்லையா அந்த சமயத்துல. இன்னமும் வேற ஆச்சரியமா சொல்லுவா. ஆனா பகவான் அதை அவ்வளவா சொல்லல வெளியில. என்ன கோவிலை சாத்தி இருந்ததாக்கும் அப்படின்னாக்கும் சொல்றா சில பேர். ஆனா அது அப்படியா வெளியில சொல்லிக்கிறது இல்லை அந்த கதைய. ஏன்னா 12 மணிக்கு மேலதான் வருது உள்ள. நேர உள்ள போய் ஸ்ரீகோவில்ல போய் லிங்கத்தை கட்டின்றது. அதுவும் பகவான் 1940s மேலதான் ரிவீல் பண்ணிட்டு, 30s மேல. என்னக்கா அதுக்கு முன்னால லிங்கத்தை கட்டின்றதுனாக்கா ஒரு யாரோ உள்ள போய் நுழைஞ்சு விட்டாலேன்னு வந்துடுமே. அதனால பகவான் எல்லாரும் ஒத்துண்ட அப்புறம் தான் அதை ரிவீல் பண்ணிட்டு. அந்த லிங்கத்தை போய் கட்டிக்கிற வேற சரீரம் பூரா நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இருந்தது. அந்த அருணாச்சலேஸ்வரர் உன்னோட ஆக்ஞைப்படி நான் வந்தேன், இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், அவ்வளவுதான். என்னோட அந்த லைஃப் பூரா அதுக்கு இருக்கிற கமெண்ட்ரி தான். இந்த ஒரு சரணாகதி மந்திரத்துக்கு அந்த வாழ்க்கை பூரா பாஷ்யம். உன்னோட ஆக்ஞைப்படி நான் வந்தேன், இனி என்னோட இஷ்டம் கிடையாது வாழ்க்கையில, இனி உன் இஷ்டம் என் இஷ்டம், நீ எங்க வைக்கிறையோ அங்க இருக்கிறது தான். அதுக்கப்புறம் வெளியில வரார், மலைய பார்த்தார். வந்த உடனே பகவான் சொல்றார், அருகுரு மமயமித்து அச்சலமா கண்டேன் அப்படிங்கிறார் அந்த அஷ்டகத்துல. என்னக்கா இங்க வர வர என்னத்தை பார்க்க போறேன் தெரியாது. வந்த உடனே அச்சலமா கண்டேன். அச்சலமா கண்டேன்னா 2 அர்த்தம். ஒன்னு மலைய பார்த்தேன்னு அர்த்தம், இன்னொன்னு உள்ள நிச்சலமா நிக்கிறது கண்டேன். கண்டேன்னாரோ இல்லையோ அண்ணாமலையார் விடலையாம். கண்டவன் எவன் அப்படின்னு கேட்டாராம். உபதேசம் வாழ்க்கை பூரா தான் எல்லாருக்கும் ஏதோ உபதேசம் பண்ணாரோ அந்த உபதேசம் அருணாச்சலேஸ்வரர்கிட்டேன்னு வந்தது. அக்ஷரமண மாலையிலும் சொல்றார், தானே தானே தத்துவம் இதனை தானே காட்டுவாய் அருணாச்சலாங்கிறார். அந்த தான்கிறது தானே தத்துவம், அதை நீயே பிரகாசப்படுத்தேங்கிறத அருணாச்சலேஸ்வரர் சொன்னாராம். திரும்பி அகம்தனை தினமாக கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலாங்கிறார். அந்தர்முகமா அந்த நான்கிறது என்ன அப்படின்னு விசாரம் பண்ணி பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னாராம். இங்க அண்ணாமலையை பார்த்த உடனே கண்டேன்னாரோ இல்லையோ, கண்டவன் எவன் என கருத்தினுள்ளாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டவன் எவன் யாரு பார்த்தா அப்படின்னு உள்ள கேட்டு பார்த்தவன் இல்லை. கண்டனன் என்றிட கருத்தெழவில்லை. நான் கண்டேன் சொல்றதுக்கு ஒரு அகம் உதிக்கல. கண்டிலன் என்றிட கருத்தெழுமாறு நான் காணலைன்னு சொல்றதுக்கு ஒரு அகம் உதிக்கல. அப்புறம் சொல்றார் பகவான், நீயே தட்சிணாமூர்த்தியா மௌனமா இருந்துட்டே பின்ன யாரு வியாக்கியானம் பண்ண முடியும்? விண்டிலை பண்டு நீ விளக்கினை என்றால்
விண்டிதாது உன் நிலை விளக்கிடவென்றே விண்டலம் அச்சலமா விளங்கிட நின்றாய் அப்படிங்கிற. எல்லா நாளைக்கும் எல்லாருக்கும் மௌனோபதேசம் பண்ண இந்த மலை உருவ ஆகாசம் பூமி ஸ்பர்ஷம் பண்ணி நிச்சலமா சும்மா இரு சொல்லற என் அப்படின்னு உட்கார்ந்து இருக்க நீ. அதாவது அருணாச்சல சம்பிரதாயம் போல் இருக்கு. அருணகிரிநாதருக்கும் அப்படி ஒரு உபதேசம் பகவானும் சொல்றார். சொல்லற நில் என்று சும்மா இருந்தாய் அருணாச்சலங்கிறார். இங்க வந்த உடனே யாரு நீ அப்படின்னு கேட்ட உடனே கண்டவன் யாரு கண்டவன் யாருன்னு உள்ள எட உனை நான் உருவென எண்ணியே நன்ன நிலைமிசை மலையனும் நிலையினை நீதான் நின் உரு அருவென உன்னிடில் விண்ணோக்குறவுலக அலைதரும் ஒருவனை ஒக்கும். உன்னை நான் உரு நினைச்சுன்னு ரூபம் நினைச்சுன்னு வந்தா நீ அரூபமா நிக்கிற, எனக்கும் ரூபம் இல்லாம போயிடுத்து. எங்க பார்த்தாலும் ஆகாசம், ஆகாசத்தை பாக்குறதுக்கு உலகம் பூரா ஒருத்தன் சுத்தினா எப்படி இருக்கும்? ஆகாசத்தை பாக்குறதுக்கு நான் வேர்ல்டு டூர் போறான், எங்க பார்த்தாலும் ஸ்பேஸ் தானே. அந்த மாதிரி சர்வவியாபியா இருக்கேன், நீ பிரகாசிக்கிறேன், எங்க போய் உன்னை பாக்குறது? இதெல்லாம் பகவான் பின்னால எழுதுறார். ஆனா அந்த நிலையில் அந்த செப்டம்பர் 1 வர ஒண்ணுமில்லை, பைத்தியம்தான், யாருக்கும் தெரியாது. நேர வந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல போனவர் வெளியில வந்தார். அந்த 1000 மண்டபம் இன்னைக்கு அழகா இருக்கு கோவில், உடஞ்சு கிடந்தது. அதுக்குள்ள பாம்பு தேளு எல்லாம் உண்டு அதுக்குள்ள. அதுல கண்ணை மூடின்னு ஆழ்ந்து சமாதியில உட்கார்ந்து விட்டார். சமாதினா பகவான் சொல்றாரு, என்ன சமாதி? ஒன்னும் பாஹ்ய பிரஜை இல்லாத நிலை இல்லை, எல்லாம் தெரியறது. ஆனா அந்த உள்ள சித்து சுத்தமா ஸ்புட்டமா பிரகாசிக்கிறது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பகவான் கொடுக்கிறாருனாக்கா, ஒரு மியூசிக்கல் கான்சர்ட்ல ராகம் சேஞ்ச் ஆறுது, தாளம் மாறுறது, அந்த ஸ்ருதி மாறாம இருக்கும் இல்லையோ ஆத்யந்தம், அந்த மாதிரி மனசுலயோ உடம்புலயோ உலகத்திலயோ என்னெல்லாம் மாறி 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 வந்துட்டு இருந்தாலும் அதுக்கு பின்னால மாறாம இருக்கிற ஸ்ருதி மாதிரி அந்த சித்து அகம் 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 அகம்ங்கிற ஸ்பூர்த்தி ஒரு விதத்திலையும் எதுலையுமே கலந்துக்காம சுத்தமா பிரகாசிக்கிறது. அதுலயே ஆழ்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டார் 1000 மண்டபத்துல. அங்க இருக்கிற கொஞ்சம் பசங்கள்லாம், முக்கியமா முஸ்லிம்ஸ், அந்த பசங்கள்லாம் அருணாச்சலேஸ்வரர் கோவில்ல வந்து விளையாடும். பார்த்து இதா புது ஒரு சின்ன சாமி, சின்ன சேஷாத்ரி வந்திருக்கு அப்படின்னு பேர் போட்டுடுது. என்னன்னாக்கா சேஷாத்ரி சுவாமிகள் கொஞ்சம் வருஷம் முன்னால, ஒரு 4-5 வருஷம் முன்னால அங்க வந்தவர். அதனால பைத்தியம்னு சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்தா கல்ல விட்டு எறியறது ஏதோ பண்ணிட்டு இருக்கும் அந்த குட்டிகள். இப்போ பகவானை பார்த்த உடனே சின்ன சேஷாத்ரி வந்திருக்குன்னு பேர் போட்டுடுது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கொடுக்க ஆரம்பிச்சது. சேஷாத்ரி சுவாமிகளும் பார்த்தார், புது சுவாமி வந்திருக்கு. சேஷாத்ரி சுவாமிகளுக்கு ரொம்ப பகவானோட அந்த நிலைய பார்த்து பிற்காலத்துல ஒரு பக்தர்கிட்ட சொன்னார், இங்க 3 லிங்கம் இருக்கு தெரியுமோ அப்படின்னா. அவர் கொஞ்சம் தெரியலையே அப்படின்னார். ஒன்னு அண்ணாமலை, இன்னொன்னு இந்த சேஷாத்ரி, இன்னொன்னு ரமணசாமி அப்படின்னா. எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், என் தம்பிக்கு 10000 ரூபாய் சம்பளம் அப்படின்பார். தம்பின்னு கூப்பிடுவார். சில சமயம் தான் அம்பாளோட ஸ்வரூபமாவே தன்னை பாவனை பண்ணிப்பார். இப்படியெல்லாம் அவரோட பாவ மண்டலங்கள் அப்படியெல்லாம் இருந்தது. சுவாமிகள் வந்து கொஞ்ச நாளைக்கு இந்த பசங்களை எல்லாம் விரட்டி விட பாப்பார். ஆனா அவர் நிக்கிறதுனாலேயே இதுகள் கொஞ்சம் கூட துரோகம் பண்ணும். ஒரு நாளைக்கு சட்டுன்னு பகவான் மறைஞ்சு விட்டார். அங்கிருந்து பாதாள அந்த 1000 மண்டபத்துல இருந்து கீழே பாதாள லிங்கம்னு ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள போய் உட்கார்ந்து விட்டார். போகவே முடியாது, அதுக்குள்ள பூரா மாறால் படர்ந்து உள்ள போக முடியாம இருக்கு. அதுக்குள்ள போய் ஆழ்ந்த சமாதி நிலையில உட்கார்ந்து விட்டார். யாருக்கும் தெரியாது எவ்வளவு நாளாச்சு, யாரும் கணக்கு வச்சுக்கல. பெரிய ஞானி அவர் பிற்காலத்துல பகவான் கதையை சொல்றத அவர் சொன்னார், அந்த பாதாள லிங்கத்துல உட்கார்ந்தப்போவே இந்த ஞானம் பூரா அந்த சிஸ்டத்துல அசிமிலேட் ஆயிடுத்து பகவானுக்கு. ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்றதுக்கு இல்லை, சாப்பாடும் கிடையாது, ஒன்னும் கிடையாது.
பகவானைத்தான் அங்க இருக்கிற பிராணிகள்லாம் சாப்பிட்டு இருந்தது. அந்த காலையெல்லாம் கடிச்சு அப்படியே அங்கெல்லாம் அழுகி போய் கொஞ்ச நாள் ஆக ஒரு நாளைக்கு சேஷாத்ரி சுவாமி அதுக்குள்ளேருந்து வெளியில வர்றத ஒரு வெங்கட்ரமண முதலியார் பார்த்தார். என்ன சுவாமி அதுக்குள்ள போயிட்டு வர்றது அப்படின்னு கேட்டார். அதுக்குள்ள ஒரு சின்ன சாமி இருக்கு, போய் பாரு அப்படின்னார் அவர். சேஷாத்ரி சுவாமி, ஒரு சின்ன சாமி இருக்கு போய் பாரு. இந்த வெங்கட்ரமண முதலி உள்ள போற போகவே முடியல அவருக்கு. உள்ள போய் விளக்கு எடுத்துன்னு வந்து 4 பேரா போய் எல்லாம் கிளீன் பண்ணி உள்ள போக பாஹ்ய பிரஜையே இல்லாம பகவான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்படியே தூக்கின்னு வந்து எடுத்துன்னு வந்து கோபுரத்துக்கு கீழே இருக்கிற சுப்பிரமணியர் கோவில்ல உட்கார வச்சான். 2 சுப்பிரமணியர் இருக்கா அருணாச்சலேஸ்வரர் கோவில். ஒன்னு கம்பத்திளையனார் சந்நிதி, ஒன்னு வல்லாளர் மகாராஜா கோபுரத்துக்கு கீழே இருக்கிற சுப்பிரமணியர். அருணகிரிநாதரை ஆள்கொண்ட இடம். அருணகிரிநாதர் பிரபுடதேவராயருக்கு முன்னாடி சுப்பிரமணியனை வரவேற்ற இடம். இந்த 2 இடங்களாக 2 சுப்பிரமணிய சந்நிதி. அந்த கோபுரத்துக்கு கீழே இருக்கிற சுப்பிரமணிய சந்நிதியில கொண்டு போய் உட்கார வச்சா அப்பவும் பிரஜை கிடையாது. பாக்கியமா ஒன்னும் பாக்குறது இல்லை, கண்ணை திறந்துன்னு தான் இருக்கும். சில சமயம் கண்ண மொழின்னு இருக்கும். அந்த சுப்பிரமணியனுக்கு அபிஷேகம் பண்ணின பாலை வாயில விடுவா, அதுல பழம் இருக்கும். சில நாள் அடுத்த நாள் பார்த்தா அந்த பழம் வாயில இருக்குமாம். மெதுவா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சக்தி வர அப்படி அப்பப்போ அங்கங்க எழுந்திருந்து நடக்க ஆரம்பிச்சது கோவிலுக்குள்ள. அங்க ஒரு இலுப்ப மரம் இருக்கு, இடது பக்கமா கொஞ்சம் தள்ளி உள்ள போனா ஒரு இலுப்ப மரம் இருக்கு. அந்த இலுப்ப மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டது. அதுக்குள்ள ஜனங்கள்லாம் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு தபசை யாருமே பார்த்துட்டல, இப்படி பாஹ்ய பிரஜை இல்லாம ஒரு இருப்பு நிலை யாருமே பார்க்கல. எல்லாரும் ஜனங்கள் கார்த்திகை தீபத்துக்கு வரவாள்லாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சுட்டான். ஒரு சிவாதீன மடத்தை சேர்ந்த ஒரு சுவாமிகள் அவர் சிஷ்யர்களோட வந்து தினமும் சந்நிதியில உட்கார்ந்துட்டு வேதாந்த சூடாமணி, கைவல்ய நவநீதம், யோக வாசிஷ்டம், பகவத்கீதை இதெல்லாம் தமிழ்ல இருக்கிற புஸ்தகங்கள், இதெல்லாம் தமிழ்ல படிப்பர். அப்பதான் பகவான் ஆச்சரியமா பார்க்கிறார் தன்னோட ஞானத்துக்கு ஸ்ரௌதமான சம்மதி. அப்பதான் பாக்குறார், ஏன்னா நம்ம கதைன்னா இவ பேசுறா அப்படின்னு பார்த்தாராம். ஏன்னா இதெல்லாம் பகவான் சொல்றாரு, இந்த ஞானத்தை அடையறதுக்கு வேண்டி புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கா, இதுக்கு ஜனங்கள் சாதனை பண்றா, இதுக்கு விசாரம் பண்றா, இதுக்கு உபாசனை பண்றாங்கிறதுல அப்பதான் தெரிஞ்சுதான். இவா இந்த புஸ்தகம் படிக்கிறத பார்த்த உடனே, ஓ இதை பத்தி எல்லாம் எழுதி வச்சிருக்காளா, நம்ம கதைன்னா அவ பேசுறா அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சுதான். அதுதான் ஃபர்ஸ்ட் சம்மதி. அது மாத்திரம் இல்லாம அப்ப என்னென்ன படிச்சாலோ அது பூரா அப்படியே முழுங்கிவிட்டார். பிற்காலத்துல யாரு அதுல இருந்து எதை கேட்டாலும் பதில் பகவானுக்கு கரெக்டா அதுல இருந்து வரும். திருப்பி அந்த புஸ்தகத்தை பார்க்கண்டா பகவானுக்கு. என்னென்ன கைவல்ய நவநீதம், வாசிஷ்டம் எது எது படிச்சாலும். அதுக்கப்புறம் அங்கங்க நடந்தது, சஞ்சாரம் பண்ணிட்டு குருமூர்த்தத்துல கொஞ்ச நாள் இருந்தது, விருபாக்ஷ குகையில போய் இருந்தது. அந்த குகையில நேற்றுக்கு ரமணகேந்திராவில் பேசுறத சொன்னேன். அந்த விருபாக்ஷ குகையில வரத்தான் இந்த கங்கை வந்து மேலேந்து வரும். ஒரு பக்கத்திலேருந்து அழகானந்தா வரும், ஒரு பக்கத்திலேருந்து மந்தாகினி வரும், ஒரு பக்கத்திலேருந்து பாகீரதி வரும். அப்படி ரிஷிகேஷ்ல வரத்தையே கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்புறம் ஹரித்வார்ல அது ஆர்டிபிஷியலா தடம் போடுறது ரொம்ப டொரன்ஷியல் ஃப்ளோவா இருக்கும். அது மெதுவா காசியில வரத்துக்குள்ள ரொம்ப சாந்தமா ஒழுகிறதானே தெரியாது, இந்த மாதிரி ஓடுறதானே தெரியாத மாதிரி இருக்கும். இப்படி கீழே வரத்துக்குள்ள ஒரு நதி சாந்தமாகிற மாதிரி மெதுவா விருபாக்ஷ குகை வரத்துக்குள்ளேயே பகவான் சாதாரண மாதிரி எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் பேச பழக எல்லாம் தொடங்கியாச்சு. அந்த விருபாக்ஷ குகையில இருக்கிறத தான் அக்ஷரமண மாலை, ஸ்துதி பஞ்சகம் எல்லாம் எழுதுறார். விருபாக்ஷ குகையில இருக்கிறதையும் மௌனமாவே இருந்தார். சிவப்பிரகாசம் பிள்ளைங்கிற ஒரு பெரியவர் வந்து பல கேள்விகளை கேட்கறதுக்கெல்லாம் கூட எழுதி பதில் கொடுத்தார். நான் யாருங்கிற ஒரு சின்ன புஸ்தகம் பிரம்ம வித்யா பூரா அதுல இருக்கு, அந்த எழுதி பதில் கொடுக்கறதுல. அதுக்கப்புறம் காவியகண்ட கணபதி முனிங்கிற ஒரு பெரியவர் மகா தபஸ்வி. அன்னைக்கே அவருக்கு 10,000 சிஷ்யர்கள் இருந்தா. அவரை கூட கணபதியோட அம்சம்னு சொல்லுவா. என்னக்கா அவ அப்பாக்கு வந்து காசியில துண்டி கணபதியோட சந்நிதியில ஒரு தரிசனம் உண்டாகிட்டாக்கு இவர் பிறந்தார்.
பிறந்து இந்த குழந்தை 5 வயசு வரை மௌனமாவே இருந்தது, பேச்சே வரல. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணா பேச்சு வந்துடுத்து, காவியமா கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பெங்கால்ல போய் நவத்வீபத்துல போய் அவா கொடுத்த பேராக்கம் காவிய கண்டா, கண்டே காவியா. அவருக்கு கண்டத்துல காவியம் இருக்கான். அவர் பெரிய வைதிக காலத்துல இருக்கிற ரிஷிகளை மாதிரி இருப்பார். விஸ்வநாத சுவாமி சொல்லுவார், அவரை பார்த்தா we used to feel that he is the foremost among the sages. அப்படி இருப்பார், மகர்ஷி மாதிரி இருப்பார். அவ்வளவு பிரம்ம தேஜஸ். அந்த காவியகண்டர் அவரோட 5 கோடி பஞ்சாட்சர ஜபத்தை பூர்த்தி பண்ண திருவண்ணாமலைக்கு வரத்தையாக்கும். மனசு ஏதோ துடிக்கிறது உள்ள. எல்லாம் பண்ணியாச்சு, ஜபம் பண்ணியாச்சு, யோக சாதனை பண்ணியாச்சு, சாஸ்திராத்தியனம் பண்ணியாச்சு. இப்பவும் பூர்ணமா தனக்கு ஜனன மரண பயங்கள் நீங்கி பூர்ண பிரம்மனிஷ்டை ஏற்பட்டதுன்னு தோணல. ஞான தபஸ் என்னன்னு தெரியல அவருக்கு. அப்ப உள்ளேந்து சின்னதா ஒரு இன்ட்யூஷன், பகவான முன்னாடி பார்த்திருக்காரு அவர். பிராமண சுவாமின்னு தான் பேரு அன்னைக்கு. இந்த பிராமண சுவாமியை போய் பார்க்கிறோமேன்னு கார்த்திகை தீபம் நடக்கிற சமயம் ஏறி போறார். மத்தியான வெயில்ல விருபக்ஷ குகையில கல்லுல உட்கார்ந்து இருக்கு. முன்னால போய் நமஸ்காரம் பண்ணி கொட்டினார் தன பூரா. நிறைய ஜபம் பண்ணினேன், யோக சாதனைகள்லாம் பண்ணேன், சாஸ்திர விசாரம் பண்ணினேன். இன்னமும் எனக்கு பூர்ணமா ஞான தபஸ் என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி உட்கார்ந்துட்டார். 20 நிமிஷத்துக்கு பகவான் பேசவே இல்லை. பகவானோட சுபாவமே அப்படித்தான். ஃபர்ஸ்ட் he will make you receptive. பகவான் ஞானோபதேசம் பண்றத கூழைகால் சுவாமிகள் சும்மா பேச்சு வார்த்தையில எங்கிட்ட சொன்னார். இப்போ லாஸ்ட் டைம் வந்தப்போ வேதாந்த உபதேசம் யாராவது பண்றத சாதாரண ஜனங்கள்ட்ட வேதாந்தம் சொன்னா காலே இல்லாதவனுக்கு சப்பல் வாங்கி கொடுக்கற மாதிரி இருக்கும். ஆனா ரமண பகவான் உபதேசம் பண்றத காலையும் கொடுத்து ஷூஸும் கொடுக்கிறார். அந்த காலையும் கொடுத்து, ஏன்னா அதை ஏத்துக்கிறதுக்கு இருக்கிற தகுதியும் கொடுத்து ஆக்கு ஞானோபதேசம். காவியகண்டர் ஒரு 20 நிமிஷம் பேசாம இருந்தார். அதுக்கப்புறம் பகவான் சொன்னார், இந்த உடம்புலேருந்து அந்நியமா ஹிருதயத்துல நான் 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 ஒரு அனுபவம் இருக்கு. அந்த நான்கிறது எங்க உதிக்கிறது, எங்க எழும்புறது அப்படின்னு நீ கவனிச்சாயானால் நான்கிறது ஹிருதயத்திலேருந்து தான் உதிக்கிறதுன்னு தெரியும். அது எங்கேருந்து எழும்புறது அப்படின்னு கவனிக்க அது ஹிருதயத்தில் அடங்கும். அதுதான் தபஸ். இவர் மந்திர ஜபம் பண்றவர். அதனால ஒரு மந்திர ஜபம் பண்றது அந்த துவனி எங்க எழும்புறது நீ கவனிச்சாயானால் அந்த துவனி உதிக்கிற இடத்துல லயமாகும், ஹிருதயத்துல லயமாகும். அதுவே தபஸ் அப்படின்னா சொன்ன. ரொம்ப சாதாரணமான ஒரு ஜப உபதேசமும் ஞானத்தை பகவான் எப்போதும் கொடுத்த அந்த உபதேசமும் நான்கிறது எங்க எழும்புறது அப்படின்னு கவனி. காவியகண்டர் கொஞ்ச நேரம் அந்த அந்த பகவானோட அந்த சந்நிதியில உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், இது சாஸ்திர பாண்டித்யத்திலேருந்து வந்த உபதேசம் இல்லை, பூர்ண ஞானம் இங்க பிரகாசிக்கிறது. அதனால இனிமேலால் இவர் ரமண மகர்ஷி அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா அவர் தான் அந்த பெயர் கொடுத்தார், பகவான் ரமண மகர்ஷி அப்படின்னு. காவியகண்டர் யாராவது யாருக்காவது பேரு கொடுக்கறது தான் கொடுக்கறவருக்கு யோகிதை வேணுமோ இல்லையோ. ஏதோ மினிஸ்டர் கொடுத்தார் இல்லாட்டா ராஜா கொடுத்தாருன்னா என்ன விலை இருக்கு? சுகபிரம்ம மகர்ஷி பாகவதத்துல குச்சேலரை பார்த்து பிரம்மவித்தமகான்னு சொல்றாருன்னா அதுக்கு ஒரு விலை இருக்கு. காவியகண்டர் இவ்வளவு படிச்சவர் அங்க போய் அடங்கி, எங்கேயுமே அடங்கல, அது பகவான் சந்நிதியில் அடங்கி ரமண மகர்ஷி அப்படின்னு கூப்பிட்டார். அது மாத்திரமில்லை, ஸ்துதிக்கு மேல ஸ்துதி எழுதினார். கதையானி ஜயாம் கலுஷம் ஹரதா கருணாநிதினாருண சைலஜுஷாம் ககவாஹன பாஷித தத்துவவிதாம்
விருஷவாஹன மௌன ரகசிய பிருதாம் கணரான்முக சூரி சபா குருணாம் குணசஞ்சய ரத்ன மகோததினாம் கனகூட சஹஸ்ரகரேண யதாம் தனு கஞ்சுக குப்த மகாமஹசாம் சதுரேண சலேந்திரிய நிகிரஹணே படுனா பரகீய குணகிரஹணே छलवर्जित मौन समाधिजुषाम् बलतर्जित भीकर कामरुषाम् जठरम् समये परिपूरयताम् कठिनम् व्रतमद्रितटे चरताम् झषकेतन शस्त्र दुरापहृदा कृषिम् आत्मविबोध विधौ ददधा भवभीकर वारिनिधिम् तरताम् करतामरसेन सुपात्रवताम् स्वदृशाधिक शीतल कान्तिभृताम् भयमङ्घ्रि सरोजजुषाम् हरताम् नमतामति भक्तिमताम् निधिनाम् घनताप विधूनन सन्निधिनाम् यति धर्मततिम् परिपालयताम् परितश्च तमो विनिवारयताम् फणिनायकवर्ण्य गुणौघभृताम् भणिती प्रिय सत्यहिता भणताम् बहुमानवशाद अयता सुखिताम् अवमानततेरविदूनवताम् यतिनाम् अधिपेन कुशग्रलसन् मतिना धृतिनाशित चित्तभुवाम् लहरीम् प्रमदस्य सदा वहताम् निहतान्तरशत्रव संहतिनाम् भगवत्पदमन्यजनासुलभम् स्वगुणैरधिगत्य परम् जयताम् ममतारहितेन हितेन सताम् निहितेन गणप्रभुना हृदये धरणीधरजाङ्गमपि त्यजता धरणीतलवासितमोधुदये नरवेषभृता नगरन्ध्रकृता ரமணேன சநாதமிதம் புவனம் அப்படின்னு எழுதினார். அந்த பாட்டு ஸ்லோகம் தொடங்கினா அங்கதான் நிற்கும், நடுவில் நிறுத்த முடியாது. ஃபுல் ஸ்டாப். ரமணேன சநாதமிதம் புவனம். நீங்க வந்தேப்பா நரவேஷபிருதா நகரந்திரகிருத்தா. நகரந்திரகிருத்துனா சுப்பிரமணியனுக்கு பேரு. அந்த மலையை உடைச்சாரோ இல்லையோ, அதனால ரமணேன சநாதமிதம் புவனம். உனக்கு இங்க என்ன இருக்கு? யானாயாத்திரன கேக்கினாம் குலபதிஹி ஸ்நானாய ந ஸ்வர்ணதீஹி பானாய கானாய யானாயாத்திரன கேக்கினாம் குலபதி ஸ்நானாயன ஸ்வர்ணதீஹி அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்னத்துக்கு வந்திருக்கேன் இங்க அப்படின்னாக்கா, பூமியில எல்லாருக்கும் ஞானோபதேசம் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ரமண மகர்ஷி அப்படின்னு காவியகண்ட கணபதி முனி தான் முதல்ல அந்த பேரை போடுறார். அவர் சரணாகதி பண்ணினதோட மெதுவா பறந்துடுத்து பகவானோட யசஸ். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கஷ்டம் கொடுத்திருக்கா மலையில. அங்க சன்னியாச வேஷம் போட்டு இருந்த பல பேரும் பல விதத்திலையும் துரோகம் பண்ணியிருக்கா பகவான். ஒருத்தர் பாலானந்தர்னு விட்டு பூரா அதுக்கப்புறம் அநேக மகான்கள் அங்க பார்த்தா. விருபாட்ச குகையில, ஸ்கந்தாசிரமத்துல, அப்புறம் ரமணாசிரமத்துல நிறைய மகான்கள் விருபாட்ச குகையிலையும் ஸ்கந்தாசிரமத்திலையும் ரமண மகர்ஷி பார்த்தா. அந்த பூர்ண பிரம்மனிஷ்டன் 1896 எப்படி இருந்தாரோ அப்படியேதான் 1950 ஏப்ரல் 14 வரை அதே யதி தர்ம ததிம் பரிபாலயதாம். ஆனா எதுவுமே பண்ணல, அந்த ஒரே கௌபீனம்தான். அப்புறம் பகவான் சொல்றார், குறையேதும் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஒரு குறையே இல்லைங்கிறார். என்ன சுகமா இருந்தாரான்னாக்கா ஒன்னும் கிடையாது. வந்த அன்னைக்கு செப்டம்பர் மாசம் நல்ல குளிர். முருகனார் சுவாமி கேட்டார், பகவானே எங்க படுத்துட்டேள் பகவானே அப்படின்னா, ஷௌரம் பண்ணின பார்பர் அவ தலைமுடியெல்லாம் வெட்டி போட்டிருப்பா, அது மேல படுத்துட்டேன். ரொம்ப குளிர்ந்திருக்குமே, போத்தி ஈக்கணுமே, போத்தி இருந்ததே போய் கையால பொத்தினேன், காலால பொத்தினேன். திருவண்ணாமலை தெருவில் பிக்ஷை கை கரதல பிக்ஷை, கோமுகி பிக்ஷை அப்படிதான் சாப்பிட்டு உடுத்திட்டு இருக்கிற ஒரே கௌபீனம். அந்த
அந்த கௌபீனமும் கிழிஞ்சு போயிடுத்து. மலையில சுத்தி நீளமா முள்ளு இருக்கும். அந்த முள்ளை எடுத்து அதையே ஒரு துவாரம் பண்ணி ஊசியா பண்ணி இந்த கௌபீனத்திலேருந்தே நூலை எடுத்து அதுல போட்டு அது தச்சு உடுத்தினாராம். அப்படி இருக்கிறவர் சொல்றார், குறையொன்றும் இல்லைங்கிறார். ஒரே ஒரு துண்டு தொடச்சுக்கிறதுக்கு அது பூரா துவாரம், 1000 துவாரம் வந்துடுத்தான். முருகனார் சுவாமி ஒரு பாட்டுல பாடினார், சஹசிராக்ஷன் துண்டோட ரூபத்துல சேவை பண்றதுக்கு வந்தார்னு. அது தொடச்சு 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 அங்க வச்சுப்பார். ஒரு ஆடு மேய்க்கிற பையன் பார்த்து பரிகாசமா கேட்டார், சுவாமி உங்க துண்டு இருக்கே கவர்னர் பாக்குறதுக்கு வர போறார், கொடுப்பேளா அப்படின்னு. கொடுக்க மாட்டேன். அவ்வளவு அப்படி இருந்த பகவான் எதுவும் தானா பிரச்சாரம் பண்ணலை, எதுவும் பண்ணலை, அப்படியே இருந்தது. எங்கேந்தோ யார் யாரோ வந்தா, வாழ்க்கை பூரா ஒரே உபதேசம்தான். நான் யாருன்னு விசாரம் பண்ணிப்பாரு. இந்த உடம்பு நான் அல்ல, நான் ஏதோ உள்ள ஸ்புரிக்கிறதே அது என்னன்னு விசாரம் பண்ணிப்பாரு. நான்கிற அகங்காரம் எங்க உதிக்குமோ அங்க அடங்கும். நித்தியசுத்த புத்த முக்த ஸ்வபாவமான வஸ்து ஹிருதயத்துல பிரகாசமாகும். அகமிதி குத ஆயாதீதி அன்விஷ்ய அந்த பிரவிஷ்டயா அத்தியமலதியா அவகம்யஸ்வம் ரூபம் சாமியதி அருணாச்சலத்வை நதி வாப்தௌ. அருணாச்சல பஞ்சரத்னம், உபதேச சாரம், இது 2 பகவானே சம்ஸ்கிருதத்தில் எழுதினது. சம்ஸ்கிருதம் எப்படி வந்தது அதுவே ஆச்சரியம். அவ்யகண்டர்கிட்ட எழுத சொன்னார், அவரால் முடியல. உபதேச உந்தியார சம்ஸ்கிருதத்துல பகவான் எழுதிட்டு விஸ்வநாத சுவாமி சொன்னார், டெலகிராம் சான்ஸ்கிரிட்னார். அப்படி இப்படி 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 கர்த்துராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம் கிருதிமஹோததோ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் காயவாங்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமாத். அப்படியே எல்லா சாதனா சம்பிரதாயங்களையும் சொல்லி எல்லாத்தையும் அதுக்குள்ள அடக்கிண்டு, அகமயம் குதோ பவதி சின்வத ஐபதத்யஹம் நிஜ விசாரணம் அகமிநாசபாஜ்யஹமஹம் தயா ஸ்புரதி ஹிருத்ஸ்வயம் பரமபூர்ணச அகம் அபேதகம் நிஜ விபானகம் மஹதிதம் தபோ ரமணவாகியம் ஆத்மசம்ஸ்திதி ஸ்வாத்மதர்சனம் ஆத்மநிர்த்வயாத் ஆத்மனிஷ்டதா. தானாயிருத்தலே தன்னை அறிதலாம் தான் 2 அற்றதாலும் தீபர. தானாயிருக்கணும்பா, இருக்கிறத இருந்தபடி இருந்து காட்டினார் பகவான். தான் அதுவாவே இருந்தார், வெளியில விடல. குஞ்சுசுவாமி சொல்லுவார், இந்த ஞானம் வரதோடையே சித்சக்தி உள்ள அப்படி குதிக்கும். அதனாலதான் சைத்தன்யருக்கு உட்கார முடியல. ஆடி குதிச்சு அவாவா நேச்சருக்கு தகுந்தபடி ஆடி குதிச்சு லஹரியில அப்படி எல்லாருக்கும் யாரையாவது போய் கட்டினானா அவளை பிடிச்சுன்னு விடும். அது பிடிச்சுக்கிறது ஞானம் இல்லை, இவளோட சித் சக்தி, இவ ஆனந்தம். ஏன்னா ஞானத்தோட சேர்ந்து அகங்காரம் அடங்குறதோடயே அந்த பிரபஞ்ச அந்த பவித்திரமான அந்த சக்தி உள்ள உடம்ப ஆட வச்சுடும். விவேகானந்தருக்கு கொஞ்சம் அந்த அனுபவம் வரத்துக்குள்ள அவரால் இருக்கவே முடியல. பாரதம் பூரா நடந்து அவரே சொல்றார், நான் ஒன்னும் அமெரிக்காவுக்கு போன ஆசைப்படல, அந்த ராமகிருஷ்ணர் கூப்பிடுவரே ஒரு சக்தி, அது என்ன பிடிச்சுன்னு கொடுத்துங்கிறார். அதுதான் போய் சிகாகோவில் போய் உட்கார்றதுக்குள்ள ஏதோ 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள ஜனங்கள்லாம் நெருப்பு மாதிரி பிடிச்சுன்னு விட்டான். எல்லாம் பிரசங்கம் பண்ணி பிடிக்கலையே. அந்த சக்தி தான் ராமகிருஷ்ணருக்கு அடைஞ்ச உடனே ராமகிருஷ்ணரால இருக்க முடியல. அந்த கோவில் மேல நின்று கூவினாராம், யாராவது வரமாட்டாளா, வாங்கோ வாங்கோன்னு கத்தினாராம். வைதிக காலத்துல ரிஷிகளே கத்தினா, சிருண்வந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்திராக ஆயே தாமானி திவ்யானி தஸ்து அப்படின்னு கத்தினான். எல்லாரும் கேளுங்கோ, எல்லாரும் கேளுங்கோ அப்படின்னு கத்தினான். தமிழ்ல தாய்மானவர் கத்தினார், காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர். ஒரு காக்கைக்கு சோறு போட்டுதானா ஊர்ல இருக்கிற காக்கைகளை எல்லாம் கூப்பிடுறது. அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம்
பொங்கித்ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஐயோ, இனி எடுத்த தேகம் விழும் முன்புஜிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே. உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் வந்து பருகுங்கோ, அனுபவிக்கலாமே. ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், கடை திறந்தேன் கொள்வார் இல்லை அப்படின்லாம் சொன்னார். அவரும் கூவி கூப்பிட்டு பார்த்தார், எல்லாரும் வாரும் சிச்சபையில் பொச்சபையில் புகும் தருணம் இதுவே எல்லாம் கத்தினார் இல்லையா. அது அவ ஏன் இப்படி கத்துறானாக்கா, அவளுக்கு அந்த எல்லாருக்கும் கிடைக்கணும் ஒரு ஆசை என்னெல்லாமோ வருது. அப்புறம் லாஸ்ட்ல கடை திறந்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்ல வேண்டி வந்துடுத்து. ஆனால் பகவான் விஷயத்துல ரொம்ப பார்த்தா வித்தியாசமா இருக்கு. என்னக்கா, அதனால்தான் காவியகண்டர் சொன்னார், மலையை முழுங்கினோன் அப்படின்னு. அப்படியே ஒரு இருப்பு, யாரையும் கூப்பிடல. முருகனார் சுவாமியை தான் சொல்றார், யாரையும் கூப்பிடல, யாரு வந்தாலும் ஒன்னும் பேசுறது இல்ல. என்னத்துக்கு பைத்தியம் மாதிரி இந்த ரமணன் இந்த கோமணத்தாண்டி பின்னால ஜனங்கள் இப்படி ஓடுறா அப்படின்னு கேட்கிறார் அவர். அருவியாய் பெருகும் அருணமாமலை எனும் அன்பே அப்படின்னு பகவானே பாடினாருங்க. அருவி பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி இப்ப கனகம்மா இருக்கா, அம்மா கூட சொல்லுவா, அன்னைக்கு உள்ள 40 படிக்கல, உபதேச உந்தி 6 படிக்கல, ஒன்னும் படிக்கல, ஒரு புஸ்தகமும் படிக்கல. காத்தாலையானா பகவான் மலை மேல போகும், கீழே வரும், அங்க போய் பார்க்கணுமே, பக்கத்துல உட்காந்துக்கணுமேனு ஓடுவோம். என்னத்துக்கு ஓடுறோம்னு தெரியாது. அவரோ அங்க போனா பேசினா சில நாள் பேசவே மாட்டார், சில நாள் யாராவது கேட்டா ஏதாவது பதில் சொல்லுவார். அங்க என்ன ஒரு பெருக்கெடுத்து ஓடுறது ஒரு அருவி, அருள். அந்த அருள் அந்த சித் சக்திய அடக்கிண்டு தன்னில அடக்கிண்டு தான் அப்படியே நிச்சலமா இருந்து பகவான் ஒரு அற்புதத்தை காட்டினார். என்னக்கா, அடக்க அடுக்க இட் பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல். அதனால தான் அடக்கிண்டே இருந்ததுனால, தான் அதை வெளியில தானாவே அதை தூவ விடாம இருந்ததுனால ஒரு பார்வை பார்த்தா போறோம். முருகனார் திருக்கண்ணோக்கம்னே ஒரு நிறைய எழுதி விட்டார். என்னக்கா, அந்த பார்வை கண்ணால் பெய்யும் கருணை, கண்ணால மாறி அந்த மழை பெய்யற மாதிரி அந்த ஒரு பார்வை, முழுங்குற மாதிரி ஒரு பார்வை. ஒரு பார்வை பார்த்து எவ்வளவு பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அந்த சந்நிதியில வர ஒரு பார்வை, ஒரு வார்த்தை கூட வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லணுங்கிறது கிடையாது, ஒன்னு பார்த்தா போறோம். அதோட பகவான் அந்த சந்நிதியில கொடுத்த அந்த அருளோட அந்த உபதேசம் இருக்கே, அப்படியே அத்வைத ஞானத்தை அப்படியே அதோட எசன்ஸ் பூரா எடுத்து, அதுவும் அதுல சாஸ்திர பாகங்களை எல்லாம் நீக்கிண்டு விட்டார் பகவான். ஏன்னா ஆதிசங்கர பகவத் பாதாள் வந்த காலம் வேற, பகவான் வந்த காலம் வேற. பகவான் அதை யூனிவர்சலா எங்க இருக்கிறவனுக்கும் புரியும். அவன் தெய்வத்தை ஒத்துக்காதவனா இருந்தாலும் இதை நிஷேதம் பண்ண முடியாது. எனக்கு ரிலீஜியனே வேண்டாம் அப்படின்னு சொல்றவனா இருந்தாலும் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுமோ இல்லையோ. ஈஸ்வரனை வேணா நம்பலைன்னு சொல்லலாம், நான் இருக்கேனான்னு நான் நம்பலைன்னு சொல்ல முடியுமா? யாருக்கும் சந்தேகம் வராது. எனக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்றவனை பத்தி வித்யாரண்யர் சொல்லுவார், அவன் 1 மணி நேரம் பிரவச்சனம் பண்ணினாராம். என்ன சப்ஜெக்ட்னா, எனக்கு நாக்கு இல்லைங்கிறது சப்ஜெக்ட். அந்த மாதிரி யாருக்கு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் இல்லைங்கிறது எல்லாருக்கும் இம்மீடியட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. நான் இருக்கேங்கிறது, அந்த இருக்கின்றேங்கிற அந்த உணர்வு இருக்கே, அந்த உணர்வையே விசாரத்தினால தெரிஞ்சுக்கோ. அது என்னப்பா இந்த நான் 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 சொல்றேன், அது என்ன, அதை ஆராய்ச்சி பாரு. ஈஸ்வரனை விட்டுடும், ஈஸ்வரன் உனக்கு தெரியலன்னா விட்டுடும். நீ இருக்கேன்னு தெரியறதோ இல்லையோ, நீ ஒன்ன பிடிச்சுக்கோ, நீ என்ன விசாரம் பண்ணிப்பாரு, நான்கிறது எங்க உதிக்கிறதுன்னு பாரு. அது தானா ஸ்வயம் பிரகாசமா இருக்கேன், அதை கவனிச்சாயானால் உனக்கு இந்த நான்கிறது உதிச்சு அடங்குற அந்த நான் மறையும், உள்ள கேவலமான சித்து ஸ்வரூபம் உணர்வு பிரகாசமாகும். அதுதான் ஞானம். பகவான் வாழ்க்கை பூரா டாக்ஸ் வித் மகர்ஷி பூரா பார்த்தா பகவான் அதே தான் சொல்லிட்டு இருக்கார். நீயே அந்த சத்தியம் தான். எனக்கு புரியலையே, யாருக்கு புரியலை? புரியலைங்கிற அந்த நான் யாரு, அது எங்க உதிக்கிறது கவனிச்சு பாரு, அது அடங்கும். எது மிஞ்சறதோ அதுதான் உன்னோட ஸ்வரூபம். சுகமா தூங்குற சுஷுப்தி நிலையில எது இருக்கு? அங்க உடம்பு இல்லை, அங்க மனம் இல்லை, அங்க நான் ஆணாவோ பெண்ணாவோ இல்லை, தரித்திரனாவோ தனவானாவோ இல்லை. சுகமா இருந்ததுங்கிற அந்த சுகம் எங்கிருந்து வந்தது?
எதையும் பார்க்கவோ கேட்கவோ செய்யல. அந்த சுகம் ஆத்மாவிலேந்தே வந்தது. சுகமகம் அஸ்வாப்சம் ந கிஞ்சிதவே திஷம். எதுவுமே எனக்கு தெரியல, சுகமா இருந்ததுங்கிறோம். அந்த சுகம் ஆத்மாவிலேந்தே வந்தது. சுகம் நம்ம ஸ்வரூபமாக்கும். ஆத்மாவை உணர்ந்தால் அந்த சுகம் ஜாகிரத அவஸ்தையிலேயே உண்டாகும். எப்படி சுஷுப்தியில உடம்பு மனம் இல்லாம இருந்தோமோ அதே மாதிரி ஜாகிரத்துல உடம்பையும் மனத்தையும் ஆசிரிக்கிறது விட்டுட்டோம்னா அந்த ஆனந்தம் வந்துடும். சுஷுப்தியில உடம்பும் மனமும் லயிக்கிறது. லயத்தை விட பாதாரூபமான ஞானம் ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆள் இறந்து போனாலும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட அவளை நினைச்சிட்டு நாம அழலாம். ஆனா ஒரு ஆளை நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லைனாக்கா, இல்லாட்டா அவள்கிட்ட நமக்கு இருக்கிற பற்று போயிடுத்தானாக்கா, அவளுக்கு என்ன சம்பவிச்சாலும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் இல்லையா? அவ இருக்கிறதையே நமக்கு அவ போனதை விட பெனிஃபிட் ஆக்கும். அவ போனானாக்கா அவள்கிட்ட பற்று இருக்கிற வேற, அவ இருக்கிறத விட நம்ம வேதனை அனுபவிப்போம். அப்ப பற்று போறதுதான் முக்கியம், வஸ்து போறது இல்லை. வஸ்து போறது பாஹ்ய பிரளயம், பற்று போறது ஆத்தியந்திக பிரளயம். அந்த ஆத்தியந்திக பிரளயமாக்கும் ஞானம்ங்கிறது. அந்த ஞானம் உள்ள வந்துடுத்தானா உடம்பும் மனமும் அகங்காரமும் எல்லாம் உண்மை அல்ல. சுஷுப்தியிலையும் எந்த ஒரு சத்து இருக்கோ அதுதான் உண்மைன்னு தெரிஞ்சுனுட்டா போதும். ஜாகிரத்துல உடம்பு இருக்கு, மனம் இருக்கு, நான் இருக்கேன். சொப்பனத்துல உடம்பு இல்லை, மனம் மட்டும் வேலை பண்றது, நான் இருக்கேன். சுஷுப்தியில உடம்பும் இல்லை, மனமும் இல்லை, நான் இருக்கேன். நான்கிற இந்த பர்சனாலிட்டி இல்லை, நான் இருக்கேன். சத்து இருக்கு, இருப்பு இருக்கு. அந்த சுஷுப்தியில எது இருக்கோ அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். சுஷுப்தியிலேருந்து எழுந்திருக்கிறது, அந்த டீப் ஸ்லீப்ல இருந்து எழுந்திருக்கிறது எந்த உடம்பு மனம் நான்கிற அபிமானம் எல்லாம் உதிக்கிறதோ அது நானல்ல, அது உண்மையான சத்தல்ல. அது உதிச்சு அடங்கிறதுனாலே அது தோற்றம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை புறக்கணிக்கிறது தான் அத்தியாத்ம சாதனை. அது மறுமரீச்சிகா கல்பம் தான் தெரிஞ்சுக்கணும். உடம்பு மனம் நான்கிற இந்த அகங்காரம் எல்லாம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்ச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்ச கிராண நேத்ரே நச்ச வியோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இதுல எல்லாமே முடிஞ்சு போச்சு, சாதனை முடிஞ்சு போச்சு. இது அத்தியாத்ம சாதனை. அந்த சுஷுப்தியிலையும் எந்த சத்து இருக்கோ அந்த சத்து இப்பவும் இருக்கு. அதை ஞான விசாரத்தினால தெரிஞ்சுக்க முடியும். உதிச்சு அடங்குற இந்த அகங்காரத்தை போதபூர்வம் விசாரத்தினால அடக்குறோம். நான் எங்க உதிக்கிறதுன்னு கவனிக்கிறது, உதிக்கிற இடத்துல அடங்கும். அடங்குற இடத்துல அந்த கேவலமான அகண்டமான சித் ஸ்வரூபம் பிரகாசிக்கும். அதுதான் நம்ம ஸ்வரூபம், உணர்வு. அப்படி நித்திய நிரந்தரமான அந்த அனுபவம், அந்த அனுபவம் தான் ரமணஸ்வரூபம்ங்கிறது, ரமணானுபூதிங்கிறது. அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த மாதிரி சத் சங்கம். அதுக்கப்புறம் நாம விசாரம் பண்ணணும், அத்தியாத்ம சாதனையை பண்ணணும், சிரவணத்தை பண்ணணும், மனனத்தை பண்ண, நிதித்தியாசனத்தை பண்ணணும், ஏகாந்தமா ஞான விசாரத்தை பழகணும். நான் யாருன்னு விசாரம் பண்ணணும், தெளிவு ஏற்படும். கொஞ்சம் அனுபவம் கிடைச்சா கூட சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். கொஞ்சமாவது அனுபவம் வந்தாலே பயம் விலகிவிடும், மரண பயம் விலகிவிடும், சாந்தி உண்டாகும், தன்யமான நிலை உண்டாகும். தன்யோகம் தன்யோகம் திரிதன்யோகம். அந்த ஒரு நிலைய பகவான் நமக்கு காட்டுறதுக்கு தான் இந்த சத் சங்கத்தை கொடுக்கிறார். இன்னமும் மேல மேல நிறைய சத் சங்கத்தை பகவான் அனுகிரகம் பண்ணி கொடுக்கட்டும். சத் சங்கத்தோட பலனா எல்லாருக்கும் மனசுக்கு நிம்மதி சாந்தி உண்டாகட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இந்த 3 நாளா இங்க அத்தியாத்ம விசார சத் சங்கம் நடந்தது. ரமணரும் ஆதிசங்கரரும்ங்கிற தலைப்புல நேற்றுக்கு சங்கரர், இன்னைக்கு ரமணர் பேசணும். முதல் நாள்ல உபனிஷத் வேதங்கள் எல்லாம் ஒன்று விசாரம் பண்ணோம். இப்ப இத இங்க
சமர்ப்பணம் பண்றோம். தொடர்ந்து எப்ப பகவான் ஒரு சத் சங்கத்துக்கு நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ அந்த சமயம் பார்க்கலாம்.